இன்றைய வானம் கொஞ்சம் வித்தியாசமாக இன்னொரு பக்கத்துக்கு சென்றிருக்கிறது. ஒரு வித்தியாசமான ஒரு உரையாடலை நோக்கி நாங்கள் இன்றைய வானத்துக்குள் போகப் போகிறோம். இன்றைய எங்களுடைய வானத்துக்குள் வந்திருக்கிறார் திலகர் அவர்கள். அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். பெஃபரல் அமைப்பும் மார்ச் 20 இயக்கமும் ஒரு முக்கியமான ஒரு ஆய்வை நடத்தி இருக்கிறார்கள். அண்மையிலே அது வெளியிட்டிருந்தார்கள். அதுதான் இலங்கை வரலாற்றிலே இதுவரையும் நடந்திராத முதல் தடவையாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதாவது தேர்தல் விஞ்ஞாபனம். ஒவ்வொரு அரசாங்கங்கள் இலங்கையில் வருகின்ற போது அவர்கள் வாக்கு கேட்கின்ற போது மக்களிடத்திலே ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை வைப்பார்கள். நாங்கள் வந்தால் இதை செய்வோம் என்று. அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை கண்காணிக்கின்ற ஒரு மூன்றாம் தரப்பு இல்லாமல் இருந்தது இவ்வளவு காலம் இலங்கையில். அந்த மூன்றாம் தரப்பாக முதல் முறையாக பெஃபரலும் மார்ச் 20 இயக்கமும் செய்திருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது குறித்து முழுக்க ஆய்வில் நீங்கள் ஈடுபட்டு ஒரு பெரிய ஒரு வேலையை முடித்திருக்கிறீர்கள். இப்போது எப்படி இருக்கிறது இது? நன்றி, அழைப்புக்கு நன்றி. முதல் இந்த உரையாடலை செய்வதற்கு வேலையை முடிக்கல, வேலையை வந்து தொடங்கி இருக்கு அப்படித்தான் சொல்லணும். ஏனென்றால் நாங்கள் வைத்திருக்கிற அறிக்கை இந்த அரசாங்கத்தின் முதல் 6 மாத கால செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது. அப்போ இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் வழங்கிய ஆணைப்படி இன்னும் 4.5 வருடங்கள் இருக்குது. எனவே எங்களோட தொடர்ச்சி, இந்த கண்காணிப்பு தொடர்ச்சி இன்னும் 4 வருடத்துக்கு தொடரும். அறிமுகத்துக்காக சொன்னேன். முதலில் இந்த கண்காணிப்பு பணி பெஃபரல் அமைப்பு தொடர்பாக சொல்லுவோமாக இருந்தால், கிட்டத்தட்ட இந்த நாட்டிலே 40 வருட காலமாக தேர்தல் கண்காணிப்பு பணியிலே வருகின்ற நிறுவனம் என்பது எல்லோரும் பரவலாக தெரியும். அதேபோல மார்ச் 12 இயக்கம் என்பது 2015 மார்ச் 12ஆம் தேதி பெஃபரல் உள்ளிட்ட இன்னும் பல சிவில் சமூக அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டில் தூய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவதற்கான பொது பிரகடனம் ஒன்றை உருவாக்கினார்கள். அது ஒரு இயக்கமாக, அது ஒரு தனி நிறுவனம் அல்ல, அது ஒரு கூட்டு செயற்பாடு. அவர்கள் பல செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார்கள். அது ஒரு இயக்கம் தான். அப்போது அதில் செய்த வேலை என்னென்னா, 2015ஆம் ஆண்டு இந்த நல்லாட்சி இந்த மாதிரியான பதங்கள் எல்லாம் வர தொடங்க ஊழலுக்கு எதிரான பிறகு ஊழல் நடந்தது, அது வேற விஷயம். அப்போது இலங்கையின் முன்னணி அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள், அப்போதைய ஆளும் கட்சி தலைவர்கள், ஜனாதிபதி உள்ளிட்ட பலரும் ஒரு பொது பிரகடனம் ஒன்றிலே கைச்சாத்திட்டார்கள். இந்த நாட்டிலே தூய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை உருவாக்குவது, கிளீன் பாலிடிக்ஸ் ஒன்றை உருவாக்குவது தொடர்பாக. அது 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடக்கிறது ஜனாதிபதி தொடர்ச்சியாக. அது பிறகு 2015 செப்டம்பரிலே பொது தேர்தல் நடைபெற்ற பின்னர் நானும் பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளே சென்ற பின்னர் அதே எண்ணக்கர், அந்த கன்செப்ட் என சொல்லக்கூடிய அதே விஷயத்தை பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காக இந்த தூய அரசியலை முன்னெடுப்பதற்கான பாராளுமன்ற உறுப்பினர்களின் குழு என்ற ஒன்றை தோற்றுவித்தார்கள், அல்லது அதற்கான முன்னெடுப்பை எடுத்தார்கள். அதில் இணைந்து செயற்பட்டவன் ஒருவர். அப்படித்தான் எனக்கும் இந்த இந்த அமைப்பு தொடர்பு. முதல் அதை சொல்லிவிட வேண்டும். முதலாவது. இரண்டாவது, அதே பாராளுமன்ற காலப்பகுதியிலே நான் மலையகம் குறித்து அதிகம் பேசிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரியும். ஆனால் தெரியாத இன்னொரு பக்கம் இருந்தது, சிலருக்கு தெரியும். இலங்கையிலே இந்த மதிப்பாய்வு கண்காணிப்பு, முதலாவது மானிட்டரிங் அண்ட் இவாலுவேஷன் சம்பந்தப்பட்ட விடயங்களை நிறுவனமயப்படுத்துவதற்கு தேவையான கொள்கை, சட்ட ஒழுங்கமைப்பு ஏற்பாடுகளை செய்த பாராளுமன்ற குழு உறுப்பினர்களில் நானும் ஒருவன். மிக முக்கியமான ஒரு பங்கு ரோல் வகித்தவன் என்றும் சொல்லலாம். அது தொடர்பான பதிவுகளும் இருக்கிறது. எனவே அதன் ஒரு பணி தொடர்ச்சி தான் இந்த கண்காணிப்பு என்பது. எனவே இப்போ நான் உண்மையில் இந்த அறிமுகத்தை கொடுக்கிறேன். நான் எப்படி இந்த விடயத்திற்குள் வருகிறேன் என்றால், ஒரு பக்கம் இந்த மார்ச் 12 இயக்கத்தின் உறுப்பினராக இருக்கிறேன். மறுபக்கமாக இந்த கண்காணிப்பின் மதிப்பாய்வு துறையிலே இலங்கையிலே அதனை சட்டமாக்குவது, கொள்கை வகுப்பு தொடர்பான விஷயங்கள் உள்வாங்கியிருக்கிறேன். இனி நிறுவனத்துக்கு வருவோம். இந்த தேர்தல் கண்காணிப்பிலே தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டு வருகிற இந்த அமைப்பு இந்த தேர்தலுக்கு முன்பதாகவே இந்த தேர்தல் விஞ்ஞாபன கண்காணிப்பு பணிகளில் ஓரளவு ஈடுபட தொடங்கியிருக்கு. அந்த 2015ஆம் ஆண்டு காலத்தில் இருந்து, உதாரணமாக சொன்னால் அந்த 100 நாள் ஆட்சி காலத்தில் தான் இயக்கம் உருவாகிறது. அப்போவே இந்த 100 நாளில் அந்த வேலை செய்யப்படுகிறதா என்பதை இவர்கள் கண்காணித்து வந்தார்கள். எனவே ஒரு ஈடுபாடு இருந்தது. அதுக்கு பின்னதாக உங்களுக்கு தெரியும், அந்த ஆட்சி காலத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், கோவிட், பொருளாதார சிக்கல் காரணமாக எல்லாம் முடிந்த பின்னர் 2024 திரும்ப இலங்கை திரும்ப புதுசாக மீளெழுச்சி கண்ட மாதிரியான உணர்வு தான். அதன்போது இந்த தேர்தலுக்கு முன்பதாகவே, கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாகவே, 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாகவே அரசியல் கட்சிகளிடத்திலே ஒரு பொதுவான உரையாடல் வெளியே பெஃபரல் ஏற்படுத்தினார்கள். நானும் அதில் பங்கு கொண்டிருந்தேன். இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரிக்கின்ற போது
அவற்றை நடைமுறை சாத்தியமானதாக தயாரிப்பது மிக முக்கியமான பணி. இல்லாட்டி நாங்கள் கனவு பத்திரமாகிவிடும், அது ஒரு கொள்கை பத்திரமாக. இதற்கு முன்னால் பல அரசாங்கங்கள் வந்து தேர்தல் விஞ்ஞாபனங்கள் அப்படித்தான் செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட இப்போதும் அப்படித்தான். நாங்கள் இப்போ கூட அதனை முற்றுமுழுதாக இல்லை ஒரு முறைமைக்கு வந்து, ஆனால் அதற்கான முயற்சியை நான் சொல்லுகிறேன். இப்பொழுது இந்த அரசாங்கம் அமைந்த பின்னர் தான் இந்த கண்காணிப்பு பணி என்பதற்கு அப்பால் அதுக்கு முன்பதாகவே தொடங்கிவிட்டது. அதனை எவ்வாறு வடிவமைக்க வேண்டும், அதற்கான ஒரு பொதுவான ஃப்ரேம் ஒர்க் எப்படி எல்லாம் அந்த கொள்கைகளை சொல்லலாம் என்பது தொடர்பான ஒரு திட்டவரவை முன்மாதிரியே அவர்கள் உரையாடல் வழியை ஏற்படுத்தினார்கள். துரதிர்ஷ்டவசமாக அந்த அறிக்கைகள் அதன் பின்னரும், அந்த உரையாடலுக்கு பின்னராக தயாரிக்கப்பட்ட அறிக்கைகளும் அத்தகைய ஒரு பொது வடிவத்திற்குள் வரவில்லை. இப்போது வந்திருக்கிறது என்ன, அதை யார் செய்தால் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருந்தாலுமே கூட இந்த கண்காணிப்பு பணி நடந்திருக்கும். இது முதல் தடையாக இலங்கையில் நடக்கிறது செய்வதற்கான முயற்சி. ஆமாம். ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. மக்கள் உண்மையிலே வாக்களிக்கின்ற போது இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை படித்துவிட்டு வாக்களிக்கிறார்களா என்பதில் ஒரு கேள்வி இருக்கிறது. நிச்சயமாக இல்லை, அந்த கேள்வி ஒன்று இருக்கிறது. நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் ஒன்று, இந்த கொள்கை அறிக்கையாக உத்தியோகபூர்வமாக எழுத்திலே வைக்கப்படுகின்ற இவற்றை மக்கள் வாசித்து வாக்களிக்கின்ற கலாச்சார பண்பாடு இன்னும் வரவில்லை என்று சொல்லலாம். ஆனால் இதனை அடியொற்றி மேடைகளிலே பேசப்படுகின்ற விடயங்களை மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் அதன் பிறகு இது செய்கிறார்களா இல்லையா என்பதை கணக்கில் இப்போதான் நீங்க சரியானதுக்கு வந்துவிட்டீங்க. இந்த ரெண்டு விடயம். ஆனால் இதில் நான் ஒரு விடயத்தை கவனமாக முன்கழிக்க விரும்புகிறேன். நாங்கள் கண்காணிப்பது இந்த கொள்கை அறிக்கையிலே கூறப்பட்ட விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற எழுத்திலே கூறப்பட்ட விஷயங்கள். இதற்கு அப்பால் அவர்கள் வாய்மொழி மூலம் பல மேடைகளில் சொல்லியிருப்பார்கள். அதை நாங்கள் கண்காணிக்க போனால் முதல்ல அது என்னென்ன சொன்னாங்க எடுத்துறதே அது ஒரு பெரிய வேற இருக்கும். அதனால அந்த ஒரு இடைவெளி இருக்கும். எனவே நாங்கள் இந்த உரையாடலினூடாக கூட நாங்கள் மக்களிடத்தில் வேண்டுகோள் விடுப்பது, இந்த தேர்தல் கொள்கை அறிக்கையை வாசித்து வாக்களிப்பது என்கின்ற ஒரு கலாச்சார பண்பாட்டுக்கு நாங்கள் வரணும். வந்த பின்னரும் வாக்களிப்பதோடு எங்கள் பணி முடிந்து விட்டது, நாங்கள் இனி அரசாங்கம் எல்லாம் பார்த்துக்கொள்ளணும் அப்படி ஒதுங்கியும் விடாமல் இப்பொழுது நாங்கள் முன்னெடுக்கின்ற ஒரு முயற்சி போல கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்கின்ற போது அதிலும் அவதானமாக இருக்கும் போது உங்கள் வாக்கின் பெறுமதி அதிகரிக்கும், இந்த நாட்டின் பெறுமதி அதிகரிக்கும். அதாவது அந்த நாடு வளர்ச்சி நோக்கி போவதற்கான ஒரு கூட்டு செயற்பாடு தானே. பொறுப்பு கூறல் என்பது அரசாங்கத்திடம் இருக்க வேண்டும், மக்களிடம் இருக்க வேண்டும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி வாங்க, அதை ஆங்கிலத்தில் பொறுப்பு கூறல் வகை கூறுது. அப்போ இந்த அரசாங்கத்துக்கு உண்மையிலே ஒரு பொறுப்பு கூறல் இருக்குது, வகை கூறல், ரெண்டு விஷயம் இருக்குது. அதே நேரம் வாக்களித்த மக்களுக்கு அந்த பொறுப்பு கூறலிருந்து வெளியேற முடியாதுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வாக்களித்த அரசாங்கம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பது, அவதானித்துக் கொண்டிருப்பது மிக முக்கியமான. அப்போதுதான் நாம் அது வாக்கின் பெருமதி நமக்கு உணரப்படும், அது நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னோக்கி செல்லும். எனவே இதை கண்காணிக்கின்ற ஒரு பணியை தான் செய்கின்றோம். இனி இந்த கண்காணிப்பு முறைமையை இப்போதும் அந்த பெஃபரலும் மார்ச் 12 இயக்கம் சேர்ந்து இந்த பணியில் ஏற்றிருக்கிறார்கள். நான் அந்த கண்காணிப்பு மற்றும் மதிப்பாய்வு துறையிலே அதில் ஈடுபட்டவனாக, அதில் வந்த ஈடுபாடு காரணமாக அந்த பாராளுமன்ற காலத்தில் அது இயங்கியது மாத்திரமல்லாமல் அது தொடர்பான கற்கைகளை நிறைவு செய்து நான் அதில் ஒரு பக்கத்தில் ஒரு மதிப்பாய்வு ஆலோசகராக வந்துவிட்டேன். இப்போ எனக்கு தொழில் சார்ந்தும் அது ஒரு விடயமாக இருக்கிறது. அதை அறிவு சார்ந்தும் அதை செயற்பாடுகளில் ஈடுபடுவதன் காரணமாக எனக்கு இந்த எல்லாம் சேர்ந்த மிக்ஸாக தான் நான் இன்றைக்கு உங்கள் முன்னுக்கு உட்கார்ந்து இருக்கிறேன். இப்போது இதில் செய்கிற நேரம் ஒரு கண்காணிக்க முடியுமா முதல் கேள்வி. அதுவும் தேர்ட் பார்ட்டி நீங்கள் சொன்னது போல் ஒரு மூன்றாம் தரப்பு கண்காணிக்க முடியுமா என்று பார்த்தால் அதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றன, சர்வதேச ரீதியாக இருக்கின்றன, சர்வதேச சமவாயங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் எங்கள் அறிக்கையிலே நாங்கள் மக்களுக்காக எடுத்து சொல்லி இருக்கிறோம். அதாவது ஒரு கட்சி தேர்தல் விஞ்ஞாபனம் ஒன்றை முன்வைத்து அதன் அடிப்படையில் வாக்குகளை கோரி அதனை நடைமுறைப்படுத்த வருகின்ற பொழுது அது அவ்வாறு நடைமுறைப்படுகின்றதாக கண்காணிப்பதற்கு சிவில் சமூகங்களுக்கு அதிகாரங்கள் இருக்கின்றன. அதாவது சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியமங்கள் இருக்கின்றன. பாரிஸ் டிக்ளரேஷன் போன்ற பாரிஸ் பிரகடனம் இருக்கிறது. சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியமங்கள் இருக்கின்றன. அது போன்ற அறிமுகங்களை எல்லாம் சொல்லி அவற்றை அடியொற்றி தான் இந்த அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை நாங்கள் கண்காணிக்க முனைகிறோம் என்பது தொடர்பாகத்தான் எங்களது அறிக்கையிலே கடந்த செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்திலே நாங்கள் முதலாவது அறிக்கையை வெளியிட்டு வைத்தோம். ஆனால் இதில் ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. நீங்கள் சர்வதேசத்திலே இந்த முறைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு விடயத்தை சொல்லி இருந்தீர்கள். ஆனால் சர்வதேசத்தில் இருக்கின்ற அரசியல் கலாச்சாரத்துக்கும் நம்மளுடைய நாட்டில் இருக்கின்ற அரசியல் கலாச்சாரத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. எமது நாட்டு மக்கள்
இதற்கு பழக்கப்பட்டிருக்கிறார்களா, இதை ஏற்றுக்கொள்வார்களா, அவர்களுக்கு ஆட்சி மாறினால் மட்டுமே போதுமே என்ற நிலைப்பாடில் தானே இருக்கிறார்கள். அங்கேதான் இந்த மாதிரியான வேலை திட்டங்களின் அவசியம் இருக்கிறது. பொதுவாக இந்த அரசியல் கட்சி, இந்த ஆளுங்கட்சி ஏற்றுக்கொள்ளுமாங்கிறது கேள்வியும் இருக்கிறது. ரெண்டு கேள்வியுமே மிக முக்கியமான கேள்வி. நீங்கள் ஆரம்பித்த புள்ளி சரியான புள்ளி. இதை ஏற்றுக்கொள்ளுமா என்பதை விட இந்த கலாச்சாரங்கள் என நாங்கள் சொல்லிக் கொள்வது எங்கிருந்து உருவாகிறது, இப்படியான சூழல் தான். நான் சற்றே பின்னோக்கி போகிறேன். ஏன் இதற்கான தேவை மிக அவசியமாக எழுந்தது என்றால், 76 ஆண்டு காலமாக சுதந்திரம் அடைந்து வளர்ச்சியடைந்த நாங்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களால் இயலாதுன்னு அறிவித்து விட்டு, சர்வதேசத்துக்கு அறிவித்து விட்டு சோர்ந்து போன ஒரு நாடு, ஒரு மக்கள். அது நாடு வேறு, ஆட்சியாளர் வேறு, மக்கள் வேறு என்பது அல்ல. இந்த நாடு வங்குரோத்து நிலை அடைந்தது என்பது நானும் தான், நீங்களும் தான், சமூகமும் தான், மக்களும் தான், நாடும் தான், சகலதும் தான். எனவே எங்களுக்கு ஒரு தேவைப்பாடு இப்போது நிச்சயமாக கண்டிப்பாக எழுந்திருக்கிறது. நாங்கள் திரும்பவும் வங்குரோத்து நிலைக்கு சென்றுவிடக்கூடாது. நாங்கள் போடுகின்ற திட்டங்களை, முன்வைக்கின்ற கொள்கைகளை முன்னெடுத்து செல்கின்ற ஒரு சமூகமாக, மக்கள் கூட்டமாக இந்த நாட்டிலே வர வேண்டும் என்கின்ற ஒரு அவசிய தேவை இருக்கிறது. எனவே முன்பெல்லாம் எவ்வாறு எப்படி இருந்தார்கள் என்பதை விவாதிப்பதற்கு ஒரு பக்கம், எந்த கட்சியாக இருந்தவர்கள், நானும் சொன்னேன், இனி 2024ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்த கண்காணிப்பு பணியை செய்வதிலே இவர்கள் மிகுந்த அக்கறையோடு சிவில் சமூக அமைப்புகள் இருப்பதற்கு காரணம், நாங்கள் வங்குரோத்து நிலையை அடைந்திருக்கிறோம் என்பது. எனவே அது கலாச்சாரத்தின் பகுதி அல்லவே. நினைக்கிறேன் இந்த ஆட்சி மாற்றம் கூட ஒரு அரசியல் கலாச்சாரத்தின் மாற்றம். அந்த தருணத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். அந்த சரியான தருணத்தை பயன்படுத்த வேண்டும். சரியான தருணத்தை தான் பயன்படுத்த. உண்மையிலேயே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த காலகட்டத்தில் அமைந்திருப்பது கூட ஒரு 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 பெரிய சுனாமி அடித்ததுக்கு பின்னால் உருவாக்கக்கூடிய புதிய மாற்றத்துக்கான ஒரு தேவைப்பாடு உருவான மாதிரி தான். 76 ஆண்டு காலம் மாறி மாறி 2 கட்சி ஆட்சி முறைகள் இருந்தன. இவர்கள் அப்போது இந்த பொருளாதார திகழ்நிலை என சொல்லக்கூடிய அந்த மந்த நிலை வந்து நாங்கள் பின்னருக்கு சொல்லுகின்ற போது 3 ஆசனங்களை கொண்டிருந்த கட்சி இப்பொழுது 159 ஆசனங்களை கொண்டு வழங்கியிருக்கிறார்கள் என்பது தனியாக அவர்களது திறமை அல்ல. நாட்டு மக்கள் அந்த மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். எப்படியான மாற்றத்தை என்றால், அவர்கள் 2 தரப்பும் மாறி மாறி ஆட்சி செய்தான் இப்படி இருக்கிறது, ஒரு 3ஆம் தரப்புக்கு கொடுப்போம் என்கிற. எனவே அந்த நேரத்தில் தான் இந்த புதிய கலாச்சாரங்கள் எல்லாம் முன்வைக்க வேண்டும். எனவே மக்கள் விடுதலை முன்னணியோ அல்லது தேசிய மக்கள் சக்தியோ ஆட்சி அமைத்திருந்தாலும் அல்லது வேறு அமைப்பு ஆட்சி இருந்தாலும் இந்த கண்காணிப்பு பணி தொடர்ந்து இருக்கும். ஆனால் இந்த கட்டத்தில் கண்காணிப்பு பணி என்பது நீங்கள் சொன்ன அந்த கலாச்சார உருவாக்கத்திற்கு மிக முக்கியமான பணி. எனவே முதன்முறையாக இப்படியான ஒரு முயற்சி எடுக்கப்படுகின்ற போது பல நிறைகுறைகள் இருக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் தான் முதல் 6 மாத கால ஒரு கண்காணிப்பாக இந்த கொள்கை அறிக்கை, அவர்களது கொள்கை அறிக்கையை முன்னெடுத்து செல்வதற்கு ஏற்றாற்போல் அமைச்சரவை பத்திரத்தை அவர்கள் சமர்ப்பிக்கிறார்களா, அல்லது சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரங்கள் இந்த கொள்கை பத்திரத்துக்கு அமைவான தீர்மானங்களை நோக்கி செல்கின்றதா, அவர்கள் முன்வைத்த 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இதனை பிரதிபலிக்கக்கூடிய முன்மொழிவு செய்யப்பட்டுள்ளனவா, நீங்கள் இது போன்ற நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை, அது அரசாங்கம் எந்தெந்த விடயங்களெல்லாம் நடவடிக்கை எடுக்கலாமோ அதிலெல்லாம் இந்த கொள்கை பிரதிபலிப்பு இருக்கிறதா என்பதைத்தான் நாங்கள் முதல் கட்டத்தில் பார்த்தோம். நீங்கள் எடுக்கின்ற இந்த வேலை திட்டத்தின் மூலம் இப்போ ஆட்சியில் இருக்கின்ற இந்த ஆளுங்கட்சிக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள், இதை இவர்கள் நிறைவேற்றியுள்ளார்கள், இதை நிறைவேற்றவில்லை என்று நீங்கள் மக்களுக்கு சொல்கின்ற போது இது அரசாங்கத்துக்கு ஒரு அபகீர்த்தியை, ஒரு நெகட்டிவ் பக்கத்தை இது ஏற்படுத்தாதா? அது அவர்கள் விரும்புவார்கள்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நல்ல ஒரு கேள்வி அகில். இது ஒரு, நான் வேறு பாஷையில் சொல்கிறேன், இந்த கண்காணிப்பு என்பது கண்காணிப்பு தான். இது ஒரு குற்றம் காணும் படிமுறை அல்ல. இதை நான் சிங்களத்திலே ஏற்கனவே 2 முறை சொல்லியிருக்கிறேன். நான் தமிழிலே செய்கின்ற 2வது நிகழ்ச்சி என்கின்ற அடிப்படையில் ஒரு உதாரணத்தினூடாக இதனை நான் விளங்கப்படுத்திவிட்டு வரலாம் நினைக்கிறேன். சாதாரணமாக மக்கள் புரிந்து கொள்வது என்ன செய்கிறார்கள் என்று புரிந்து கொள்வதற்காக இந்த அபிவிருத்தி இந்த லைன் அதை வைத்துவிட்டு ஒரு பக்கம் வருவோம். எங்களது பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி புகட்டுவதற்காக எங்களது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை தான் கல்வி திணைக்களம், பாடசாலை கட்டமைப்பு, ஆசிரியர்கள், மாணவர்கள் அவர்களை பயிற்றுவிக்கின்ற ஒரு துறை இருக்கிறது. அங்கே கற்பித்தல் நடைபெறுகிறதா, மாணவர்கள் அடைவு மட்டத்தை அடைகிறார்களா, பெறுபேறுகள் என்ன என்பதை பார்க்கின்ற பொறுப்பு யாருக்குரியது? கல்வி அமைச்சுக்குரியது. கல்வி அமைச்சு தான். அதில் யாருடைய பொறுப்பு? இது கல்வி அமைச்சு தான். அது யாருடைய பொறுப்பு? பரீட்சை திணைக்களத்தில். இப்போ இந்த 2ஐயும் அரசாங்கம் இயக்குகிறது. ஒரு பக்கம் இந்த மாணவர்களுக்கு கல்வி புகட்டும் வேலையை செய்கின்ற ஒரு திணைக்களம் இருக்கிறது. அதே நேரம் அங்கு அவ்வாறு அது எதிர்பார்க்கப்பட்ட பலன் கிடைக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு பரீட்சை திணைக்களம் இருக்கிறது தானே. இப்பொழுது இந்த 2 வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இது போலத்தான் நாங்கள் என்னென்ன வேலைகளை செய்வோம் என்கின்ற சிலபஸ் தான் இந்த கொள்கை அறிக்கை. இது அரசாங்கத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகள், நாங்கள் இந்த வேலைகளை செய்வோம் என சொல்கிறார்கள். இது செய்யப்படுகிறதா என்பதை பார்ப்பதற்கு அரசாங்கத்திடம் இன்னொரு பொறிமுறை இருக்கிறதா?
அரசாங்கத்திடம் இல்லை. இல்லை. எனவே அரசாங்கத்தை மறுபக்கம் சொன்னால், ஆனால் அரசாங்கம் அந்த பொறுமுறை வைத்துக்கொள்ள வேண்டும். சரியான புள்ளிக்கு நாங்கள் வந்து விட்டோம். சரியான புள்ளி. அது இருந்தால்தான் இந்த இடைவெளியை என்ன நடக்கிறது என்பதை பார்த்துவிட்டு செல்வதற்கு அவர்களுக்கே தேவை. இது செல்ஃப் மானிட்டரிங், அவர்களே தாங்களே மானிட்டர், சுய மானிட்டர் கண்காணிப்பு ஒன்றை செய்து கொள்கின்ற தேவைப்பாடு ஒன்று இருக்குது. சாதாரண தனி மனிதருக்கும் அது இருக்கத்தானே வேணும். நாங்கள் என்ன செய்கிறோம், செல்ஃப் இவாலுவேஷன், நாங்களே எங்களை மதிப்பிட்டுக் கொள்வது வேண்டும். அது எல்லா இடத்துலையும் அந்த மதிப்பீடு புதுப்பித்தலுக்கு வழிவகுக்கும், தவறுகளை திருத்துவதற்கு வழிவகுக்கும். எனவே நீங்கள் அந்த முதல் கேட்டீங்க தானே, இது தவறை சுட்டி காட்டுவதாக கருத தேவையில்லை. இருக்கின்ற குறைபாடுகளை அடையாளம் காட்டி சொல்லுகிறார்கள், அதனை எவ்வாறு சரி செய்யலாம் என்கின்ற ஒரு நிலைமை வரலாம். நீங்கள் அரசாங்கத்தின் பக்கம் சேர்த்ததனால் நான் சொல்லுகிறேன், நாங்கள் வெறுமனே மூன்றாம் தரப்பு என சொல்லிவிட்டு இதனை கண்காணிப்பை செய்துவிட்டு ஊடகங்களுக்கு வந்து நேரடியாக பேசுவதோ அறிக்கை செய்வதோ மாத்திரம் நாங்கள் விஷயத்தின் இந்த செயற்பாட்டில் இல்லை. நாங்கள் இதற்கு முன்பதாக 2-3 தடவைகளை அரசாங்க தரப்பினரை சந்தித்து அவர்களோடு கலந்துரையாட, ஏன்னா எங்களுக்கும் தேவை சரியான பாதை. அந்த வெளியீட்டுக்கு முன்பதாகவே நாங்கள் கலந்துரையாடினோம். அதனால தான் எங்களது வெளியீட்டு நிகழ்வுக்கு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா அவர்கள் கூட வருகை தந்திருந்தார். பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலக அமைச்சர் பொது நிர்வாகம் சார்ந்த விடயமாக அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உண்மையிலேயே ஜனாதிபதி பிரதமர் அவர்களையும் கூட அழைத்து வந்து நாங்கள் இதனை அவர்கள் முன்வைப்பதற்கு தான் உத்தேசித்தம். தவிர்க்க முடியாத வகையில் ஜனாதிபதி அப்போது வெளிநாட்டில் இருந்தார், ஐக்கிய நாடுகள் சபை மாநாட்டுக்கு சென்றிருந்தார் அமெரிக்காவுக்கு. அதனால் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இருந்தாலும் அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் வருகை தந்திருந்தார்கள். அரசாங்கத்தின் பக்கத்தில் இருந்து எவ்வாறான நல்ல அவதானிப்பு வரவேற்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் நாங்கள் 2-3 தடவையும் சந்திக்கின்ற போது இது ஒரு நல்ல விடயம். ஏனென்றால் எங்களுக்கென்று இலங்கையிலே ஒரு பொறிமுறை ஒன்று நிச்சயிக்கப்பட்ட பொறிமுறை ஒன்று இருக்கிறது. ஆனால் இப்படியாக உடனடியாக அறிக்கை தரக்கூடிய மூன்றாம் தரப்பு என்று வருகிற போது தேர்ட் ஐ என்று சொல்வார்கள். மூன்றாவது பார்வையாக வருகிற போது அதில் நாங்கள் வெவ்வேறு விதமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதற்கான உடனடி தேவை கூட அல்லது எப்போது வருகிறேன்னு சொன்னால், இந்த வங்குரோத்து நிலை வந்தது தானே 2022ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட பிறகு, அந்த ஜனாதிபதி விரட்டியடிக்கப்பட்ட பிறகு புதிய ஜனாதிபதி ஒருவர் அந்த அரசியலமைப்பின்படி தேர்தல் இல்லாமலே தெரிவு செய்யப்படுகிறார், அல்லது பாராளுமன்ற தேர்தல் ஒன்றிற்காக தெரிவு செய்யப்படுகிறார். அவர் வந்தவுடன் ஒரு வேலை செய்தார், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்தவுடன் ஒரு வேலை செய்தார். நாங்கள் வங்குரோத்து நிலை அடைவதற்கான காரணம் என்பதை கண்டறிவதற்கு, அந்த நாங்கள் வாங்கிய கடன் தானே கட்ட முடியாமல் போச்சு, அதான வங்குரோத்து. இந்த கடன்கள் எதற்காக வாங்கப்பட்டது என்ன என்பது தொடர்பான ஒரு சிறு மதிப்பாய்வு ஒன்றுக்கான குழு ஒன்றை அமைத்து அவர் செய்து, அவர் நிதியமைச்சர் என்கின்ற தகுதியோடு அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்தார். அதில் சொல்லப்பட்ட ஒரு விடயம் இங்கே முக்கியமானது. 2012க்கும் 2022ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட 10 ஆண்டு காலப்பகுதியில் இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட மெகா ப்ரொஜெக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பெரும் கருத்திட்ட விடயங்களுக்கு தன் அபிவிருத்தி திட்டங்கள், அவை இந்த 10 வருட காலத்தில் எத்தனை வீதம் நிறைவடைந்திருக்கின்றன அப்படி என்ற ஒரு கணக்கெடுப்பு அவர் செய்து பார்த்தார். அவரே விட்ட அறிக்கையை, அவரே அமைச்சரவையில் கொடுத்த அறிக்கை 100% தான் அது நிறைவேறியிருக்கிறது. மீதி எங்கே போய்? அதுதான் பிரச்சனை. அதான் வங்குரோத்து. அது யுத்தம் முடிந்ததன் பிறகு இல்லை 2012க்கும் 2022 அது கூட நல்லாட்சியும் வருது. அவர் பிரதமராக இருந்த அதற்கு முன்பதாக மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் 3-2 வருடங்கள் வருகிறது. ரணில் விக்ரமசிங்கே மைத்ரிபால ஆட்சி காலமும் வருகிறது. பின்னர் கோட்டபாய அவர்களின் காலமும் கூட வருகிறது. எனவே இது யாரை குறை சொல்வது என்பதில் இதன் சிஸ்டம் சேஞ்ச் என்று கேட்டார்கள். இதைத்தான் மறுபக்கமாக மறுவடிவத்தில் கேட்டுக்கூடும். இது ஒரு உதாரணம். நாங்கள் பெரிய அபிவிருத்தி திட்டங்கள்லாம் நாங்கள் கொண்டு வருகிறோம், முறையாக நிர்வகிக்காதன் காரணமாக, அது அவ்வாறு நடக்கிறதா என்பதன் பார்க்காமல் தொடர்ச்சியாக செய்ததன் காரணமாக அப்படி ஒரு நிலைக்கு நாங்கள் சென்றிருக்கோம். எனவே அவ்வாறு நிலைமை மீண்டும் வரக்கூடாது என்பதுதான் இத்தகைய கண்காணிப்பில். அப்போ இப்போ எப்போ கண்காணிச்சிருக்காங்க இதை? 2012க்கும் 2022 அடைஞ்சதுக்கு பிறகு. போஸ்ட்மார்ட்டம் இங்கே வேலை இல்லை. எங்களுக்கு தேவை ஒன் கோயிங் என சொல்லக்கூடிய அப்போது நடைபெற்று கொண்டிருக்கும் போது என்ன நடைபெறுகிறது. அதனால தான் நாங்கள் 6 மாத காலமாக பிரித்து கொண்டு கடந்த 6 மாத காலத்தில் நடந்தது என்பதை இந்த 2வது காலப்பகுதியில் நாங்கள் அதே போல நாங்கள் இப்போது அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதம் முடிய இன்னும் ஒரு அறிக்கை வெளியிடுவோம். ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் அப்போ உங்களுக்கு மக்களுக்கு தெரிய வரும். ரைட், 1 வருட பூர்த்தி என கொண்டாட்டம் அல்லது அதற்கு எதிராக இன்னொரு குழு கிளம்பி இருக்கிறது. அது மாதிரியான எக்ஸிபிஷன் சார்ந்த விஷயங்கள், கண்காட்சி சார்ந்த விஷயங்களுக்கு அப்பால் பார்லிமென்ட்ல கூட விவாதம் நடைபெற்றிருந்தது. ஒரு வருட பூர்த்தியில் என்ன செய்ய எதிர்க்கட்சி நினைக்கிறேன். அந்த அதில் கூட எங்களது இந்த அறிக்கை பிரஸ்தாபிக்கப்பட்டது. அரசாங்கத்தை எடுத்து சொல்லியிருந்தாங்க, இந்த பாருங்க 3ஆம் தரப்பு அறிக்கை ஒன்று நாங்கள் இவ்வாறு ஆனால் எதிர்க்கட்சி அவர்களின் தேவைக்கேற்ப சில விஷயங்களை பயன்படுத்தலாம். அது பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு விஷயத்தை பார்க்கிறதுல எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியாக பயன்படுத்தலாம். ஆனால் இப்படி ஒரு வேலை திட்டம் நடக்கிறது என்பது மிக முக்கியமான பணியாக நாங்கள் கருதுகிறோம். அதற்கான பின்னணியை தான் சொன்னேன். எப்படி இந்த வரலாறு எங்களுக்குள் இருந்திருக்கிறது, அந்த 10 வருடங்கள் எப்படி இருந்திருக்கிறது, ஏன் வங்குரோத்து நிலையிடம். இந்த நிலையில்
பொதுமக்களின் தேவைப்பாடு இத்தகைய ஒரு கண்காணிப்பு பணி அவசியம் என்பது நான் ஏற்கனவே சொன்ன உதாரணத்தின்படி அந்த கண்காணிப்பு பணி உள்ளார்ந்த கண்காணிப்பு பணி இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது, இருக்கிறது. ஆனால் ஏனைய நாடுகளில் இருப்பதை போல ஒரு சுயாதீனத்தன்மை கொண்டதாகவோ தனியான வளங்களை கொண்ட அலகுகளாகவோ இலங்கையில் இல்லை. இப்போ உதாரணமாக இந்தியாவை எடுத்துக்கொண்டால் திட்டமிடல் செய்வதே இந்த அரசாங்க பொறிமுறைக்கு வெளியில் இருக்கிறது. அதாவது கட்சி அரசாங்க பொறிமுறை இருக்குத்தானே, அதுக்கு வெளியே ஒரு சுயாதீன கமிஷன் ஆணைக்குழு, தேசிய திட்டமிடல் ஆணைக்குழு என இந்தியாவில் இருக்கிறது. வெளிநாடுகள்லாம் அது இருக்கிறது. அதே போல் வெளிநாடுகளிலே இதனை கண்காணிப்பதற்கு சுயாதீன குழுக்களை இப்போது இங்கே இலங்கையில் உதாரணத்துக்கு சொன்னால் தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு இருப்பது போல, நீதி சேவை ஆணைக்குழு இருப்பது போல, இந்த கண்காணிப்பு பணியை, இந்த அபிவிருத்தி கண்காணிப்பு பணியை செய்வதற்கும் ஒரு ஆணைக்குழுவையும் நாங்கள் பாராளுமன்றத்திலே முன்மொழிந்து ஒரு அறிக்கையாக இருக்கிறது. அது ஒரு பாராளுமன்ற அறிக்கையாக இருக்கிறது, இன்னும் சட்டமாக்கப்படவில்லை. அதில் இருக்கிற குறைபாடுகள் இருக்குது. 2018ஆம் ஆண்டு தான் இது தொடர்பான கொள்கையை இலங்கையில் உருவாக்கப்படுது. நானும் அதில் பங்களிப்பு செய்தவர்கள் நானும் ஒருவன். அதே போல் 2019ஆம் ஆண்டு ஒரு குழுவை பாராளுமன்றத்திலே தெரிவுக்குழுவை நியமித்து இதனை கண்காணிக்க வேண்டும் என்கின்ற முன்மொழிவை நாங்கள் செய்கிறோம். சட்டம் உருவாக்கப்பட வேண்டும், கண்காணிப்பு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும், கண்காணிப்பு தொடர்பான தேசிய ஆணைக்குழு உருவாக்க, இது போன்ற முன்மொழிவுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அது நடைமுறைக்கு வருவதும் இலங்கையிலே கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கிறது. நாங்கள் இன்னமும் இந்த நிகழ்ச்சி நான் அதனை வலியுறுத்துவதற்கு கூட அவற்றை கொண்டு வர வேண்டும் என்பது அந்த கட்டமைப்பையும் உருவாக்கி கொண்டு அதிலே நாங்கள் செயற்பட வேண்டியிருக்கிறது. அதாவது இன்னொரு பாஷையில் சொன்னால் ஏற்கனவே ஒரு இலக்கியமாக சொல்லப்பட்ட தலைப்பு அது, நாங்களே பாதை வெட்டி நாங்களே பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த விஷயத்தை அப்படி தான் நாங்கள் அதை சொல்ல வேண்டும். இதற்கான கட்டமைப்பையும் உருவாக்கி கண்காணிப்பு பணியை செய்ய வேண்டும். எனவே ஏறக்குறைய அந்த முயற்சியிலே நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பது. நீங்கள் சொன்னீர்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறை இவ்வாறான அரசாங்கம் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறதா இல்லையா என்பது தொடர்பான அறிக்கையை எதை நிறைவேற்றியிருக்கிறார்கள், எதை நிறைவேற்றவில்லை, எந்த அளவு தூரம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பது குறித்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒருக்காக நீங்கள் இந்த அறிக்கையை வெளியிடுவீர்கள், மக்கள் எல்லோரும் பார்க்கலாம். இது இவ்வளவு மட்டும் தானா உங்களுடைய வேலை? இல்லை இதுக்கப்புறம் ஏதாவது இதை வைத்துக்கொண்டு வேறொரு திட்டங்கள் இருக்கிறதா உங்களுக்கு? இல்லை, இதில் மிக முக்கிய நல்ல ஒரு கேள்விக்கு வரீங்க சொன்னால், இந்த கண்காணிப்பு செய்துவிட்டு விடுவதனால் மாத்திரம் ஒன்றுமே நடக்க போறலையா? அதுக்காகத்தான் நிச்சயமாக அந்த கண்காணிப்பு அறிக்கையை நாங்கள் அங்கே நின்றிருக்கலாம். உங்களோடு நாங்கள் உரையாடுவதே, இப்படியான ஊடகங்களை தேடி கண்டறிந்து ஒரு மனத்தை உரையாடுவதே மக்களுக்கு இதனை கொண்டு செல்ல வேண்டும், இதனை ஒரு பொது பழக்கமாக மாற்ற வேண்டும் என்கிற எண்ணப்பாடும் இருக்கிறது. அடுத்தது இதனை இத்தகைய கண்காணிப்பு முறைமையினூடாக கண்டுபிடிக்கப்படுகின்ற குறைபாடுகளை அரசாங்கத்துக்கு எடுத்துச் சொல்வதனூடாக, அதனை சரி செய்வதனூடாக 10 வருஷத்துக்கு பிறகு இந்த இடத்துல தவறு விட்டோம் அதனால தான் பங்குரோத்து அடைந்தோங்கிற நிலைமை அல்லாமல் நடக்கின்ற போதே அது நடைபெறுகின்ற போதே காணப்படுகின்ற குறைபாடுகளை கண்டறிவதன் மூலமாக வீண் விரயங்களை தவிர்த்து எங்களது அபிவிருத்தி பாதையை, நாட்டின் அபிவிருத்தி பாதையை சரியான முறையில் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதை உணர்கிறோம். மறுபக்கமாக எதிர்வரும் காலங்களிலே ஆட்சி அமைப்பதற்கு கனவு கொண்டிருக்கக்கூடிய அல்லது அபிலாஷை கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் அணியாயினும் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தை எப்படி தயார் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவுறுத்தல் மறைமுகமாக இங்கிருந்து வருகிறதா. இப்படி எல்லாம் கண்காணிப்பார்கள். அதனால் நாங்கள் கொஞ்சம் பொறுப்போடு அளந்து கொடுக்கணும் என்பது ஏன்னா இப்படியான ஒரு மாற்று வடிவத்துக்கு ஒரு இருக்குது. எனவே அதற்கு எல்லாவற்றுக்குமான முயற்சியாக நாங்கள் இந்த அரசாங்கம் அடிக்கடி சொல்கின்றவர் தான், நாங்கள் கற்றுக்கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்வது போலத்தான் அதே போல் இதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போது நாங்கள் விடயத்துக்கு வருவோம். என்பிபி அரசாங்கம் இப்போது 1 வருடங்கள் பூர்த்தியாகி இருக்கிறது. அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் நீங்கள் 6 மாதத்துக்கான ஆய்வை மேற்கொண்டிருக்கிறீர்கள். இந்த 6 மாதத்தில் இவர்கள் கொடுத்த ஒட்டுமொத்த வாக்குறுதிகள் எத்தனை இருக்கும் நினைக்கிறேன்? நல்ல ஒரு கேள்வி. அந்த ஒட்டுமொத்த வாக்குறுதிகள் எத்தனை இதான் அவர்களது அறிக்கை. என் வசம் ஆங்கிலத்தில் உள்ளதுதான் இருக்கிறது. ஆனால் இது தமிழிலும் சிங்களத்திலும் கூட தனித்தாக இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இலக்கமிடப்பட்டு உறுதிமொழிகள் வழங்கப்படவில்லை. இதுவே ஒரு பெரிய குறைபாடு. எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் என்பது கணக்கில் எடுக்கும். நாங்கள் தான் உட்காந்து எண்ணணும். இது அவர்களுக்கு கொடுத்தவர்களுக்கு தெரியாது எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தோம்னு சொல்லி நாங்கள் தான் கணக்கெடுத்து பார்க்க வேண்டும். இந்த குறைபாடுகள் நான் சுட்டி காட்டுறது என்னென்னா, இனி நான் சொன்னது போல அடுத்தவரும் தேர்தல் விஞ்ஞாபனம் யார் தயாரித்தாலும் இலக்கமிட்டு கொடுங்கள் என்பதற்காகத்தான். அப்படி இருக்கும்போது நாங்கள் கணக்கெடுத்த போது ஒவ்வொரு நிறுவனம் ஒவ்வொரு வகையான எண்ணிக்கை சொல்லுகின்றன. ஏன்னா சிலர் உறுதிமொழி மாறி தெரியும், சிலது உறுதிமொழி மாதிரி இல்லாமலும் இருக்கும், கொள்கையாகவும் இருக்கும், அப்படியெல்லாம் இருக்கும். நாங்கள் 1333 அடையாளம் கண்டிருக்கிறோம். அதாவது அவங்க இலக்கமிடவில்லை, நீங்கள் ஆமாம் ஒன்று என்ன சொன்ன. ஆனால் நாங்கள் கல்விக்கு கீழாக எத்தனை, சுகாதாரத்துக்கு கீழாக எத்தனை தனித்தனியாக அடையாளம் கண்டு ஒட்டுமொத்தமாக கூட்டி
நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேரடி விடை என்றால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 5 ஆண்டு காலத்துக்குள் நிறைவேற்றுவதற்காக 1333 நடவடிக்கைகள் என்ன சொல்ல அவர் ஆக்டிவிட்டீஸ் என்ன சொல்லுகிறார். 1333 வாக்குறுதிகள் 3 கோடி குறைஞ்சிருந்துச்சுன்னா திருக்குறள் மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார். இந்த 6 மாதத்துக்குள் எத்தனை நிறைவேற்றுவதற்குள்ள எனக்கு அதனை நேரடி இதே போல அறுதிட்டு சொல்ல முடியாமல் இருக்கிறது என்றால் முதலாவது 6 மாத காலம். எனவே உடனே நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழல் இல்லை. ஆனால் அதற்கான எடுத்த முயற்சிகளை நாங்கள் பார்க்கலாம். அதை பார்க்கின்ற போதும் பொத்தாம்பதுவாக இதை செய்தார்கள் அதை செய்தார்கள் என்பதற்காக நாங்கள் சில முறைமைகளை கையாண்டிருக்கிறோம். எப்படி செய்வது, எத்தனை அமைச்சரவை பத்திரங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் 299 அமைச்சரவை பத்திரங்கள் முதல் 6 மாத காலத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். 299 300 ஒன்று குறை. அதில் 216 தான் நேரடியாக இவர்களது முன்மொழிவிலிருந்து வருகிறது. ஏனையவற்றை பார்க்கிற போது கிட்டத்தட்ட ஒரு 60 அளவானவை நியதி சட்ட அடிப்படையில் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இந்த கொள்கை விளக்க அறிக்கையில் அவை குறிப்பிடப்பட்டிருக்காது. ஆனால் கட்டாயமாக அவர்கள் அமைச்சரவைக்கு செல்ல வேண்டிய விடயங்கள். உதாரணமாக சொல்கிறேன் அது என்ன சொன்னால், அமைச்சரவை செயலாளர் நியமிப்பதற்கு அவர்கள் அமைச்சரவைக்கு போடும், ஒரு அமைச்சின் செயலாளர் நியமிப்பதற்கு அது பற்றி இதில் சொல்லியிருக்க மாட்டோம். அது ரெகுலராக சொல்வது வளமையாக இருக்கும் நடவடிக்கை. அவை நாங்கள் இந்த கணக்கெடுப்புக்கு எடுக்கவில்லை, ஏன்னா அது சம்மந்தப்பட்டது. அதே போல் ஒரு 18 அளவான அமைச்சரவை பத்திரங்கள் முன்னைய அரசாங்கத்தினால் முன்கொண்டு வைக்கப்பட்ட விடயங்களை தொடர்ந்து செய்வதற்காக அவர்கள் அமைச்சரை பத்திரிக்கிறார். சில நேரம் தவிர்க்க முடியாத சில விஷயங்களை தவிர்க்க முடியாத நல்ல விஷயமும் கூட. கடந்த ஆட்சியில் செய்த விஷயங்களை தட்டி விட்டு போக தேவையில்லை, அதற்கு எடுத்திருக்கிறார். அப்படி அது இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்காது தானே. அதனால் அதையும் விட்டு பார்த்தா 216 இந்த அதை எடுத்து ஒப்பிட்டு பார்த்தோம். அந்த இவர்களாக முன்வைத்த 216 அமைச்சரவை பத்திரங்களில் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்று பார்க்கின்ற போது 50, அதாவது 1333 வாக்குறுதிகளில் 216 வாக்குறுதி நிறைவேற்றப்படல. கேபினெட் பேப்பர் நல்ல புரிதல். ஆமாம், வாக்குறுதி நிறைவேற்றப்படவும் இல்லை. அந்த 216 அமைச்சரவை பத்திரங்கள் தான். அமைச்சரவை பத்திரங்களா, இந்த அமைச்சரவை பத்திரங்களில் உள்ள தீர்மானங்களில் 216 எடுத்து ஆய்வு செய்தோம். இதற்குள் எப்படி இவர்கள் இந்த அவர்கள் கொள்கை பத்திரத்தை முன்வைப்பதற்கு முயற்சித்திருக்கிறார்களா என்பது மிக நுணுக்கமான கண்காணிப்பு. அதில் 50 அமைச்சரவை பத்திரங்கள் 50 அமைச்சரவை பத்திரங்கள் ஓரளவு இந்த கொள்கை பத்திரத்தோடு நேரடியான தொடர்புடைய விடயங்களை முன்வைக்க முயற்சித்திருக்கிறார்கள். 50 பத்திரங்கள் 216 50. ஏனையவற்றை நாங்கள் சற்று தொடர்புபடுத்தி பார்த்தோம். இது சம்பந்தப்படும் என்னென்ன இங்கே இலக்கமெல்லாம் விடப்படவில்லை. எனவே நேரடியாக நாங்கள் சொல்லுவோம் இந்த ஹைலி ரிலவெண்ட் நேரடியாக தொடர்புடையவை ஒரு 50. அப்படி ஒரு வீதாசாரமாக பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட அமைச்சரவை பத்திரத்தை தாக்கல் செய்கின்ற போது இந்த கொள்கை பத்திரத்தில் உள்ள விடயங்களை கொண்டு செல்வதற்கு புள்ளிவிவர வீதாசார ரீதியாக சொன்னால் ஒரு 23% முயற்சி நடைபெற்றிருக்கிறது. 23% இந்த கொள்கை பத்திரத்தில் உள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சியை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். முதல் 6 மாதங்கள் என்கின்ற வகையில் ஓரளவு இந்த போக்கு நல்ல போக்கு தான். ஏன்னா முதல் 6 மாதத்திலேயே எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக நாங்கள் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அமைச்சரவைக்கு போயிருக்கிறார்கள். பிரச்சனை எங்கே இருக்குது என்றால், அமைச்சரவைக்கு போகிறது எல்லாமே நடைமுறைக்கு வராது. ஆனால் ஒரு என்ட்ரியாக பார்க்கத்தானே வேணும். முதல் ஒரு ஸ்டார்ட் அப்பாக நாங்கள் பார்க்க கொஞ்சம் நல்ல சவுண்டாக இருக்கத்தானே வேணும். அப்போ அந்த வேகம் ஒன்று இருந்திருக்கும், அதை பார்க்கும். அதுக்கடுத்து இவர் வரவு செலவு திட்டம் சமர்ப்பித்தார். இந்த வரவு செலவு திட்டத்திலும் ஒரு 500-600 முன்மொழிவுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அவற்றில் நாங்கள் அவதானித்தோம் 139 அது அந்த முன்மொழிவை சொல்கிறேன். அந்த 1333 கிட்டத்தட்ட 139 இதிலிருந்து பிரதிபலிக்கக்கூடியவை முன்மொழிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவை சிலது அமைச்சரவைக்கு போய் வந்ததாகவும் இருக்கிறது. அமைச்சரவைக்கும் போனதே இங்கே வரவு செலவு திட்டத்தினூடாகவும் செய்யப்பட்டிருக்கிறது. நான் உதாரணம் கிடைக்கும் போது எங்களுக்கு விளங்கும் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள். எனவே அப்படி பார்க்கின்ற போது அதிலும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு திசையை எழுதியிருக்கிறார்கள். மறக்கவில்லை. அதாவது அவர்கள் முன்வைத்த கொள்கையை அவர்கள் மறக்காமல் ஓரளவு போறதே நல்ல விடயம் செய்திருக்கிறார்கள். எனவே அது முயற்சி. அடுத்த மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த நிறைவேற்று அதிகார முறை. இந்த பாராளுமன்றம் அமைச்சரவைக்கு மேலதிகமாக இலங்கையின் அரசியல் அமைப்பின் பிரகாரம் நிறைவேற்று அதிகாரம் என்று ஜனாதிபதிக்கே சில அதிகாரங்கள் இருக்குத்தானே. அதை ஒழிப்போம் என்று வந்தார்களா, வாக்குறுதி கொடுத்தார்கள். அந்த அதிகாரத்தில் இல்லை, அதை ஒழிப்போம் என்பதும் அதில் ஒரு வாக்குறுதி. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதாவது செய்ய முயற்சித்திருக்கிறார்கள் என பார்க்கத்தானே வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு, அதாவது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த கொள்கை அமலாக்கத்தை செய்வதற்கு முயற்சித்திருக்கிறார். இதுக்கு அமைச்சரவைக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை, வரவு செலவு திட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. தனது நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அமைச்சர்
அமைச்சரவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை 25ஆக குறைப்போம் என்பது இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையிலே மன்னிக்கணும், இந்த தேசிய கொள்கை அறிக்கையிலே தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 25 உறுப்பினர்களுக்கு மேற்படாத வகையில் தான் நாங்கள் அமைச்சரவையை அமைப்போம் என சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு தர்க்க ரீதியான 25 பிரதி அமைச்சுக்களை அமைப்போம் என்பது இதிலே சொல்லப்பட்ட விடயம். 25 கேபினட் மினிஸ்டர், 25 பிரதி அமைச்சர். அது கூட அதுக்கு தர்க்க ரீதியை அப்படி அல்லது கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமாகத்தான் அமைப்போம் என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது கேபினெட்டுக்கு போகவும் இல்லை, வரவு செலவு திட்டம் நேரடியாக நிறைவேற்ற அதிகாரத்தை பயன்படுத்தி செய்யப்பட்டது. அந்த உதாரணத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். எப்படி அந்த முடிவு எடுக்கப்படும், நிறைவேற்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அதை அவர் செய்தார்கள். முதல் 6 மாத காலத்தில் நாங்கள் அவதானித்து விடியும் 22 அமைச்சுக்களும், அது கேபினெட்டவை அந்தஸ்துள்ள அமைச்சுக்களும் 28 பிரதி அமைச்சருமாக நாங்கள் பார்த்தோம். நாங்கள் ஒரு அடைவு மட்டத்தை கண்ட ஒரு விஷயமாக நாங்கள் ஒரு உறுதிமொழியாக நாங்கள் இதனை அறிக்கையிட்டிருக்கோம். அதில் ஒரு சின்ன கீழே எங்களது அவதானிப்பை சொல்லியிருக்கிறோம். 25 என்று தான் சொன்னார்கள். ஆனால் 22, 28 ஓரளவு இருக்கிறது. பரவாயில்லை, நாங்கள் கிரீன் சிக்னல் கொடுக்கலாம் என நாங்கள் பச்சை கொடி காட்டியிருந்தோம். இது ஒரு முறை செய்யப்பட்டிருக்கிறது. துரதிர்ஷ்டவசம் எங்கள் அறிக்கை வெளியிட்டதன் பின்னதாக இது எண்ணிக்கை மாறி இருக்கிறது. புதிதாக கூட்டிவிட்டார்கள். இப்போது 25ம் 30ம் என்ற அளவுக்கு போய்விட்டதுன்னு நினைக்கிறேன். எண்ணிக்கை கூடிவிட்டது. அதாவது அமைச்சர்கள் 25 அந்த அவங்களோட சொல்லப்பட்ட எல்லையை தொட்டு விட்டார்கள். பிரதி அமைச்சு 25 விட அதிக அளவுக்கு இப்போது சென்று விட்டது. ஒருவேளை அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தாலும் அதன் பிறகு அவர்கள் யோசித்திருக்கக்கூடும் தானே. வேலைகள் இறங்கி பார்க்கின்ற போது இது போதாமல் இருக்கிறது, வேலைகளை பிரிக்க வேண்டியிருக்கிறது, ஒரு அமைச்சருக்கு நிறைய வேலைப்பாடுகள் இருப்பதால் ஒழுங்காக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது, ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறதால நாங்கள் கொஞ்சம் கூட்டி கொடுப்போமே என்ற ஒரு மனநிலைக்கு கொடுத்திருந்தால் நிலைப்பாடு இருந்திருக்கலாம். ஆனால் எங்களது கண்காணிப்பு இதை சொல்லப்பட்டதை நாங்கள் செய்கிறோம். அதற்கான நியாயப்பாடுகளை இருந்தால் அது நிச்சயமாக அரசாங்கத்தின் பக்கத்தில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவருக்கு கொடுத்த வாக்குறுதி ஒன்று இருக்குது தானே. அவர்கள் அதிகரிப்பதற்கு முன்பதாகவோ அல்லது அதிகரித்த உடனேயோ அரசாங்க மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தலை செய்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது ஏன் நீங்கள் கேட்பது சரி, அது ஏன் எங்களுக்கு கொடுக்க வேண்டி வந்தது, எங்களது சுமைகள் எதுவும் இருந்ததா என்றால் அவர்கள் மக்களுக்கு அதை சொல்லித்தானே வாக்குறுதி எடுத்தார்கள். அதனால் அதை பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதே போல நீங்கள் மற்ற விஷயங்களை நாங்கள் சொன்னால் இந்த சேஃப்கார்டிங் voting ரைட்ஸ், அதாவது இன்றைய திகதியில் நாங்கள் இந்த ஒளிப்பதிவு செய்யப்படுகின்ற திகதியில் பேசுவோம் இருந்தால் இன்றைக்கெல்லாம் செய்தியில் அடிப்படுது வழிநாட்டில் வாழக்கூடிய இலங்கையர்கள் வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன, வேலைகள் நடைபெற்று சொல்லியிருக்கிறார். அது இந்த இதில் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது நாங்கள் வந்தால் இப்படி உள்ளவங்களுக்கு அட்வான்ஸ் ஓட்டிங் என்று பெற்றுக் கொடுப்போம். எனவே அதற்கான முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. இனி இது நிறைவேறும் வரைக்கும் பார்ப்போம். அடுத்த 6 மாதத்துக்கு நிறைவேற்ற நாங்கள் இந்த அறிக்கைக்குள்ளே கொண்டு வரோம். இந்த மாதிரி தான் நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வொரு விஷயங்களும் என்ன மாதிரியான நடவடிக்கை. அதே போல முன்னாள் ஜனாதிபதிகளின் இருக்கக்கூடிய வரப்பிரசாதங்களை குறைப்போம் என இதில் சொல்லியிருக்கிறார்கள். அதை நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அதனை முன்மொழிந்து பிறகு தேவைப்பாடு வந்தது பாராளுமன்றத்துக்கு சட்டம் இயற்றப்பட வேண்டும். அது அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பித்து பாராளுமன்றத்திற்கு பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டு நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டி வந்த நேரம் நீதிமன்றத்துக்கு சென்று திரும்ப அது ஓரளவு நிறைவேற்றியிருக்கிறார்கள். பாதுகாப்பு தொடர்பான சில சிக்கல்கள் இருக்குது. வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்பது போன்ற விஷயங்கள் நடைபெற்றிருக்கின்றன தான். எனவே அவ்வாறு நடைபெற்ற விடயங்களை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். எனவே இது ஒரு நிகழ்ச்சி என்கின்ற அடிப்படையில் நாங்கள் சுருக்கமாக ஆங்காங்கே தொட்டு சென்றாலும் இந்த அறிக்கையை வாசிப்போருக்கு நாங்கள் சமூக ஊடகங்கள் வழியாக தனித்தனியாகவும் சொல்லுகிறோம். இந்த விஷயம் இந்த கட்டத்தை பெற்றிருக்கிறது. நாங்கள் பாதைகளையும் சொல்லுகிறோம். இந்த உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் எந்தெந்த பாதைகளை கடக்க வேண்டி இருக்கிறது அல்லது கடந்திருக்கிறார்கள் என்பதை கூட சொல்ல. அதாவது இதை கட்டாயம் அமைச்சரவைக்கு போகத்தான் வேணும். இப்போ இந்த முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்கள் என்று பார்த்தானே, அதில் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய தேவை இடையிலே வந்து விடுகிறது, வழக்கு போடுவது. அதான் நீங்கள் சொன்னது நடைமுறை யதார்த்தம். அவர்கள் நேரடி வந்த உடனே செய்வார்கள் எதிர்பார்த்த போதும் கூட நீதிமன்றத்துக்கு போன பின்னர் அந்த வங்கு கப்பனவான்னு சொல்லுவாங்க, அப்படி போயிட்டு அங்கெல்லாம் போயிட்டு வர வேண்டியிருக்கு. ஆனால் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள். இப்போது சொல்லுங்கள், இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லாததை எதை செய்திருக்கிறார்கள்? அதை நான் சொல்வதில் எனக்கு சில சிக்கல் இருக்குதுன்னு சொன்னால் சொல்வதை செய்து பார்ப்பதுதான் எனது கண்காணிப்பு. சொன்னதை எதை செய்யாமல் விட்டிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது நிறைய இருக்கிறது. ஆனால் அதுக்கு நாங்கள் கால அவகாசம் கொடுக்க வேண்டும். ஏன்னா 5 வருடங்களுக்கு நாங்கள் நினைக்கிறேன் பிமல் ரத்நாயக்க அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே இது அப்படி சொன்னார். நாங்கள் வந்த உடனே செய்து போட்டு போனால் இப்போ 6 மாதத்துலேயே செய்து போட்டால் அல்லது 4 நாளில் செய்து போட்டால் மிச்ச நாள் என்ன செய்யறது ஒரு கேள்வியை கேட்டார். அது ஓரளவு சரியான கேள்வி. ஆனால்
நாங்கள் இதில் சரியான நாங்கள் ஏற்கனவே முதல் கதைத்த சரியான வடிவத்திலே இந்த அறிக்கை தயாரிக்கப்படுமாக இருந்தால் எந்த கோரிக்கை எந்த காலப்பகுதிக்குள் செய்து முடிப்பது என்பது தொடர்பான வகையிலே இது எழுதப்பட்டிருக்கணும். அப்போ தான் அது சரியான முன்வழி. இந்த விஷயத்தை இந்த காலத்தில் செய்வோம். இப்போ நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு வருகிறேன். ஒரு கேள்வி இடையில் கேட்டீங்க, இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை ஒழிப்பது சம்பந்தமாக சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்கிறார்கள். இது இவர்கள் மட்டும் சொல்லவில்லை, சந்திரிகா காலத்தில் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க தான். அப்போது நாங்கள் கேட்குற கேள்வி நீங்களும் கேட்கலாம், அதை நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க, இந்த புத்தகம் சொல்லியிருக்கு, எப்போன்னு சொல்லலை. அப்போ அதுக்காக நான் நினைக்கிறேன், இப்போ கடந்த வருடம் தெரிவான ஜனாதிபதி இந்த வருடம் அவர் பதவி விலகி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை எடுத்துக்கொள்ளுமா இருந்தால் மைத்ரிபால சிறிசேன ஒரு காலத்தில் சொல்லப்பட்டது தான் அந்த அதிகாரங்களை குறைப்போம் என்று. அது குறிப்பிட்ட கால வரையறையை சொல்லி அந்த கால வரையறைக்குள் அதிகார குறைப்பு செய்யப்பட்டது அவர்களுக்கு. அதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அதுபோல இவரிடமும் எதிர்பார்க்கிறோம். அமைச்சர்கள் இப்போ நிறைய பாராமட்டத்தை சொல்கிறாங்க, நாங்கள் செய்வோம் என்று. எப்போது செய்வீங்க? உங்களது ஆட்சி காலத்தில் 4.5வது ஆண்டில் அறிவிப்பீங்களா, 4வது ஆண்டில் அறிவிப்பீங்களா? அதை அறிவித்து இந்த அனுரகுமார் ஜனாதிபதி காலத்தோடு இந்த நிறைவேற்று அதிகாரப்பூர்வ ஜனாதிபதி ஒழிக்கப்படும் என்கின்ற ஒரு தீர்க்கமான ஒரு காலப்பகுதி அறிவிக்க வேண்டும் என்பதுதான் இப்போது. இல்லாட்டி அது சந்திரிகா காலத்து பிறகு ஒவ்வொரு காலத்திலும் அந்த அறிவித்தல் போல நடந்துவிடும் என்கின்ற. எனவே அப்படியான திடமான அறிவிப்புகளை நாங்கள் கோரி நிற்கிறோம். அதே போல புதிய அரசியல் அமைப்பு உருவாக்குவது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தலை நடத்துவது சம்பந்தம் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ சொல்லியிருக்கிறார்கள் ஒரு வருட காலத்துக்கு, அது காலப்பகுதி சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு ஒரு வருட காலப்பகுதிக்குள் பிரதேச சபை உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் மாகாண சபை தேர்தலையும் நடத்துவோம் என சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்திட்டாங்க, ஆனால் மாகாண சபை நடத்தவில்லை. ஆனால் அந்த ஓராண்டு காலப்பகுதியில் ஒரு சிக்கல் ஒன்று இருக்கிறது. செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தலுக்கும் இதே வாக்குறுதி தான், நவம்பர் மாதம் நடைபெற்ற பொது தேர்தலுக்கும் இதே வாக்குறுதி தான். எனவே இன்னும் ஒரு மாதம் எஞ்சி இருக்கிறது. நவம்பர் மாதம் வரும்போது நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டால் அதுவே ஒரு அறிவித்தல் மாதிரி நாங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு வருட காலத்திற்குள் எப்படியுமே நடத்த முடியாது இப்போ. ஆனால் ஒரு வருட காலத்துக்கு பிறகு ஒரு 6 மாதம் சென்றாவது அவர்கள் நடத்தினார்கள் என்றால் நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? நிறைவேறி இருக்கிறது சற்று கால. அவர்கள் செய்ய முடியாவிட்டால் ஒரு வருடத்துக்குள் நாங்கள் நடத்த மாட்டோம், நாங்கள் 2வது வருடத்திலோ 3வது வருடத்திலோ மாநசபை நடத்துகிறோம் என்று சொல்ல வேண்டியதானே. அப்படி ஏன் சொல்லாமல் எடுத்தடுப்பில் ஒரு வருஷத்துக்குள் நாங்கள் 2 தேர்தலை நடத்துவோம்? இல்லை, அது சொல்லிவிட்டார்கள். அதான் அதை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வேகம் இருந்திருக்கிறது, ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை சொல்ல. அவர்கள் இப்போது சொல்கிறார்கள் நாங்கள் 2 தேர்தல் நடத்தணும் தான் சொல்கிறாங்க. எப்படி தெரியுமா சொல்கிறாங்க? அது கொஞ்சம் இதுக்கு முரணானது, ஆனால் சொல்கிறதை நான் சொல்கிறேன். ஏன் ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்ச உடனே பொது தேர்தல் நடத்துது, அது ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தல். ஆனால் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அறிக்கையிலே அப்படி சொல்லவில்லை. அறிக்கையில் சொல்கிறார்கள் நீண்ட காலமாக நடாத்தப்படாமல் இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் மாகாண சபை தேர்தலையும் நடத்துவோம், ஒரு வருடத்துக்குள் நடத்துவோம். எனக்கு ஒரு வருடத்திற்குள் உள்ளூராட்சி மன்றம் நடைபெற்று விட்டது, மாகாண சபை நடைபெறவில்லை, அதனை நாங்கள் தொடர்ச்சியாக வளைத்து விட்டோம் மாகாண சபை தேர்தல். ஆனால் நீங்கள் பேசுவது போல் எனக்கு விளங்குகின்ற விடயம்தான், தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கின்ற போது கால அளவையும் சேர்த்து கொடுப்பது நல்லது என்று நல்லது. அதுதான் முறைமை, அதுதான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இப்போது தெரியும் அந்த கால எல்லை சொல்லுவதென்று தேவை இருந்தால் அந்த ஒரு பிரஷர் என்று சொல்லுவோமே, அந்த அழுத்தம் வரும். மற்றது ஒரு அதை நாங்கள் எங்களது பாஷையிலே எஃபிஷியன்சி என்று சொல்லுகிறோம். அதாவது காலமும் தேவை, வளமும் தேவை. அது குறிப்பிட்ட நாங்கள் ஏற்கனவே உள்ள தேர்தல் முறையெல்லாம் பார்த்து சொன்னால் நாங்கள் தேர்தல் ஆணைக்குழுவை கேட்போம், ஏன் இந்த தேர்தல் நடத்தவில்லை என்றால் நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம், அரசாங்கம் எங்களுக்கு இன்னும் பணம் ஒதுக்கலைன்னு சொல்லுவாங்க. அப்போ அவர்கள் கால ரெடியாக இருந்தாலும் அங்கே களத்துக்குரிய பணம் வராமல் இருக்கிறது காரணமாக இருக்குது. எனவே இது ரெண்டும் தேவை. ஒரு தேவை சொல்லும்போது இந்த காலப்பகுதிக்குள் இதை நிறைவேற்றும், இந்த காலப்பகுதிக்குள் நிறைவேற்றும் என அப்படி சொல்லப்பட்ட விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதை நாங்கள் பார்க்கலாம். என்ன மாதிரியான 2-3 நாட்களுக்கு முன்பதாக நான் ஒரு செய்தி ஒன்றை பார்த்தேன். நகைச்சுவையான செய்தியாக இருந்தாலும் அது சீரியஸான செய்தியாகவும் பார்க்க முடியும். இந்த திருமணம் முடிப்பவர்களுடைய வீதம் இப்போது நம்ம நாட்டிலே குறைந்திருக்கிறது. இதற்கு முதல் இவர்கள் NPP அரசாங்கம் வந்த புதிதில் நான் நினைக்கிறேன் ஒரு செய்தி வெளியாகி இருந்தது, புதிதாக திருமணம் முடிப்பவர்களுக்கு வீடுகள் கொடுப்போம் அரசாங்கத்தினால். இந்த வாக்குறுதி இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருக்கு. நீங்கள் கேட்பதனால் இது ஒரு நகைச்சுவை இல்லை, சீரியஸான விஷயம். நீங்கள் கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? அவெல்லாம் முடிச்சிட்டீங்க. முடிக்க இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாகவும் கூட இருக்கும். இதை நாங்கள் சொல்லணும். நீங்கள் அகில் கேட்டது போல இந்த 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 அறிக்கையில், கொள்கை அறிக்கையிலே
வீடமைப்பு சம்பந்தமான விஷயம் 21வது பக்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல அவதானித்துக் கொள்ளுங்கள். புதிதாக திருமணம் முடிப்பவர்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா கல்யாணம் முடியுங்கள் என்றல்ல. அதாவது நினைக்கிறேன் இந்த அந்த கணக்கெடுப்பு எப்படி நடைபெற்றது என்பது தொடர்பாக தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஒரு கார்ட்டூன் கூட நான் பார்த்தேன். இல்லை, அது புள்ளி விவர திணைக்களத்தினுடைய கணக்கெடுப்பு. புள்ளி விவர திணைக்களத்தினூடாக கணக்கெடுப்பினூடாக சொல்லியிருக்கிறார்கள் இப்படி குறைந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு அதை அடியொட்டி ஒரு கார்ட்டூன் வரைபட்டிருக்கிறது. அது மணமகன் இந்த பக்கம் மோதிரத்தோடு இருக்கிறார், மணமகள் அந்த கரையில் இருக்கிறார். இடையில் அவர்கள் மோதிரம் தவறி ஒரு பாதாளத்தில் விழுகிறது. அது நமது பொருளாதார சிக்கல். அவன் நாட்டில் ஏற்பட்ட வங்குரோத்திலே கல்யாணத்தை தள்ளி போட வைத்திருக்கிறது என்கின்ற அதை சமூக காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அது தெரிந்தோ தெரியாதோ எனக்கு தெரியாது. இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிதாக திருமணம் முடிக்கின்ற தம்பதியருக்கு வீட்டை வாங்குவதற்கோ அல்லது கட்டுவதற்கோ பண உதவி செய்வது என்பது இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபைனான்சியல் பண உதவி செய்வாங்க வீடு கட்டுவதற்கு, கல்யாணத்துக்கல்ல, கடனாகவா அல்லது அதுதான் சொல்லப்படுறது. ஆஃபரிங் ஃபைனான்சியல் சப்போர்ட், உதவி கடனா, முழு வீட்டையும் கட்டுறதுக்கு பணம் தர மாட்டோம். அது எப்படி என்றெல்லாம் டீட்டெயில் தெரியாது. ஆனால் இதில் எனக்கு நகைச்சுவையாக நீங்கள் சொன்னதுனால நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த வீடமைப்பு தொடர்பான உறுதிமொழி வருகின்ற பத்திரத்தில் அந்த ஏரியா பகுதி ஒன்று இருக்குது தானே, அது வரும்போது நகர வீடமைப்பு, கிராம வீடமைப்பு, தோட்ட வீடமைப்புன்னு பின்னால் வகைப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். மொத்தம் 12 உறுதிமொழிகள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த 12 மொழிக்கு முன்பதாக முதலாவது இதுதான் வருகிறது. புதிதாக கல்யாணம் கட்டுவதற்கு நாங்கள் வீட்டு வசதிக்கான பண உதவி செய்வோம் என்பதால் சொல்லப்படுது. வீடு கட்டுவதற்கு, கல்யாணம் கட்டுவதற்கு அல்ல. அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அதனால் நீங்கள் சொன்ன போல புதிதாக கல்யாணம் கட்டுறவங்க இந்த கொள்கை அறிக்கை வச்சுக்கொண்டு அரசாங்கத்தில் ஒரு கேள்வி கேட்கலாம். நாங்கள் புதிதாக கல்யாணம் கட்டுறோம், வீடு கட்டுறது எங்களுக்கு இந்த உதவி உதவியை தாங்க கேட்கலாம். அது தொடர்பான வேலை திட்டங்கள் நடக்கிறதா இப்போது? இல்லை. இது நான் முதலாவது அவதானிப்பு, 2வது அவதானிப்பில் நாங்கள் இதை கொஞ்சம் சீரியஸாக பார்க்கணும். ஏன்னு சொன்னால் இப்போ இப்படியான ஒரு புள்ளிவிவரம் வெளிவந்திருப்பதன் காரணமாக, கொள்கை அறிக்கையில் இப்படி ஒரு சொல்லப்பட்டிருப்பதன் காரணமாக நமது இளந்தம்பதியினர் இதை காட்டுகின்ற வேகம் எதிர்பார்க்கிறார்கள். நிறைய எதிர்பார்த்து ஏதாவது நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சி வந்து இப்போது திருமணங்கள் குறைந்த சமூக நெருக்கடி காரணமாக திருமணங்களுடைய எண்ணிக்கை குறைந்தது என்று இப்போது ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கிறது புள்ளி விவர திணைக்களத்தால். இப்போது அரசாங்கம் இது நாங்கள் கொடுக்க ரெடி, ஆனால் திருமணங்கள் இப்போ அதிகரிக்குது, அதனால் புதிதாக கல்யாணம் கட்ட நினைப்பவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் அப்படி கொடுக்கப்படவில்லை. உங்களுக்கு பண உதவி வழங்கப்படும் என்று மாத்திரம் தான் கட்டுவதற்கு அல்லது வீடு வாங்குவதற்கு. அது முழுமையான பண உதவி இன்றும் இல்லை. அதனால் நீங்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொருள். அரசாங்கத்தை நம்பி கட்டலாம், நம்பிக்கை கொடுங்க. இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் கல்யாணம் முடிக்க நினைச்சா முடிங்க. அரசாங்கத்தை ஒரு அழுத்தத்தை கேளுங்க, அரசாங்கத்தை கேளுங்க. நீங்க வாக்குறுதி வந்தீங்க, நீங்க தாங்க. அடுத்து இன்னும் ஒரு விடயமும் பேசப்படுகிறது. இந்த வீடு சம்பந்தமா நாங்கள் பேசுகின்ற நேரம், மலையகத்தில் இருக்கின்ற இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு வீடுகள் சம்பந்தமாக இப்ப அதிகம் பேசப்படுகிறது. அண்மையிலே அது பெரும் சர்ச்சையாக மாறி இருந்தது. உறுதிப்பத்திரம் கொடுத்த ஒரு பக்கம் சொல்கிறார்கள், இன்னொரு பக்கம் வெறும் காகிதம் கொடுத்து என்று சொல்கிறார்கள். இது சம்பந்தமாக என்ன இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? எந்த அளவு தூரம் நடந்திருக்கிறது? இதில் 22வது பக்கத்திலே எஸ்டேட் ஹவுசிங் கீழே இப்படி சொல்லப்படுகிறது. முதலாவது வந்து ஃபைனான்சியல் சப்போர்ட், அதாவது நிதி உதவி செய்யப்படும் உட்கட்டுமான வசதிகளை அபிவிருத்தி செய்வதற்கு, நீர் வீடு உட்பட எல்லாம் செய்வதற்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அலோகேட்டிங் லேண்ட்ஸ், அதாவது வீடமைப்புக்கு மலையம் கம்யூனிட்டிஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் பெர்மனன்ட் ஹவுஸ், நிரந்தரமான வீடுகளை அமைப்பதற்கு காணிகள் பெற்றுக் கொடுக்கப்படும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் யதார்த்தமாக கேட்ட கேள்விக்காக அதுக்கு வருகிறேன். இங்கே இப்படி சொல்லப்பட்ட விஷயம் கடந்த வாரத்திலே அல்லது 1-2 வாரங்களுக்கு முன்பதாக காணி கொடுக்கப்பட்டதா வீடு கொடுக்கப்பட்டதா என்கின்ற ஒரு பிரச்சனை எழுந்தது. நான் அவதானித்த வகையிலே அது வீட்டுறுதி பத்திரங்கள். ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் காணி வீடமைப்புக்கான காணி கொடுப்போம், வீடமைப்புக்கான காணி என்று தான் தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. ஆனால் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு வீடு கொடுக்கப்படும் என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டு கடிதம். உறுதிப்பத்திரம் இல்லை. அதாவது உறுதிப்பத்திரம் நீங்க சொல்றது காணி உறுதி அல்ல. 2000 கொடுக்கப்பட்டது. அதில் சின்ன அவர்கள் இன்டர்னல் விஷயம், ஒரு உள்ளார்ந்த விஷயம் ஒன்று இருக்கிறது. ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட 200 வீடுகளுக்கான காணி உறுதியும் கொடுக்கப்பட்டது. அது வேறு, அதே நிகழ்வு. அது கடந்த ஆட்சி காலத்திலே கட்டப்பட்ட வீடுகளில் காணி உறுதி வழங்கப்படாமல் இருந்த 200 வீடுகளுக்கு கொடுக்கப்படும். அது இந்த நிகழ்வின் பிரதான விடயமாக நான் பார்க்கவில்லை. ஏனென்றால் அதற்கு முன்பதாக ஒரு ஜனவரி மாத அளவிலே, நான் நினைக்கிற அளவுக்கு ஜனவரி பிப்ரவரி மாத அளவிலே பிரதி அமைச்சராக இருக்கக்கூடிய சுந்தரலிங்க பிரதீப் அவர்கள் அதுபோல 200 காணி உறுதியிலே அட்டனிலே வைத்து கொடுத்திருந்தார்.
அதாவது காணி உறுதிப்பத்திரம். காணி உறுதிப்பத்திரம் அது ஏற்கனவே நடைபெற்ற இருந்த அரசாங்கத்தினால் கட்டப்பட்ட வீடுகளுக்கான காணி உறுதிப்பத்திரம். அதே தொடர்ச்சியாக அதிலிருந்த எஞ்சிய 200 கொடுத்தார்கள் பண்டாரவளியில். அதை நாங்கள் குறை சொல்லவில்லை, அது காணி உறுதிப்பத்திரம் தான். ஆனால் இந்த அரசாங்கம் கட்டின வீடு இவர்களா இல்லை, இவர் கட்டவில்லை. அந்த கட்டல் இவர்கள் 50 கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசாங்கம் கட்டின வீட்டுக்கு 200 காணி உறுதிப்பத்திரம் கொடுத்தார்கள் பண்டாரவளியில் நடந்த நிகழ்வு. இந்த அரசாங்கம் கட்டவில்லை, அது கடந்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் செய்த வேலை சொல்லி இருப்பது காணி உறுதிப்பத்திரங்களை வழங்குவதாக, கொடுத்தது வீட்டுக்கான உறுதிப்பத்திரங்கள். அப்படி ஒரு பத்திரம் இருக்கானே ஒரு கேள்வி வரலாம். அப்படி ஒரு பத்திரம் இல்லை. இது என்னண்டா, அந்த வீடமைப்பு திட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு செயல்முறை. அதற்கும் இந்த உறுதிப்பாட்டுக்கும் காணி உறுதிக்கும் சம்பந்தம் இல்லை. அது பயனாளிகள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். வீடுகள் 10,000 தருவதாக இந்தியா உறுதியளித்திருக்கிறது. அதில் ஒரு 2,000 கொடுக்கும்போது பயனாளிகளை தெரிவு செய்கிற போது யாரு கொடுக்குறோன்றது, நீங்க இருக்கிறீங்க இதில் நாங்கள் இவர்களை தான் தெரிவு செஞ்சிருக்கோம். அந்த தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடிதம், இந்த கடிதம் அவர்களுக்கு வீடு கிடைப்பதை உறுதி செய்யுமே தவிர அது ஒரு காணி உறுதி பத்திரம் கிடையாது. இந்த அமைச்சு ஒரு வழங்குகிற உறுதிப்பாட்டு கடிதம். எனவே நாங்கள் இந்த 2,000 காணி உறுதி பத்திரமாகவோ இந்த கொள்கை பத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உறுதி பத்திரமாகவோ கொள்ள முடியாது. கொள்ள வேண்டியதில்லைன்னு சொல்ல மாட்டேன், கொள்ள முடியாது. அது அவர்களுக்கு வீடு கிடைக்கும் என்பதற்கான ஒரு உறுதிப்பாட்டு கடிதம் மாத்திரம்தான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருப்பது வீடமைப்புக்காக இவர்களுக்கு காணி வழங்கப்படும் என்பது. ஆனால் இதை தாண்டி பேசுகின்ற போது அது அந்த மக்களுக்கான தீர்வாக அமையுமா? இல்லை, அதனை குறையாக சொல்லவில்லை. ஆனால் அதனை காணி உறுதி என்று சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லுகிறேன். ஏன்னா அது வித்தியாசம் இருக்குது தானே, வித்தியாசம் இருக்குது. இன்னொரு நடைமுறை நாங்கள் பார்க்கணும். அது ஒரு செயல்முறை தொடர்ச்சின்ற ஒரு கட்டம். அதாவது வீடை பெற்று தருவோன்னு சொல்லி கொடுத்து அதுக்கு பிறகு காணி ஒதுக்கி பிறகு வீடு கட்டி கொடுக்கறது கடந்த காலத்தில் இருந்த செயல்முறை. ஆனால் பொதுவான நடைமுறை யதார்த்தம் இல்லை. உங்களிடம் நீங்கள் வீடு காணி இருந்தால் தான் அந்த காணியில் வீடு கட்டுவீங்க. அதுதான் பொது நடைமுறை. ஆனால் மலையகத்தில் மட்டும் ஏன் வீடு கட்டின பிறகு காணி உறுதி? அது ஒரு கேள்வியை கேட்க. அடுத்தது NBRO என்கின்ற ஒரு விடயம் இதில் இருக்கிறது. நேஷனல் பில்டிங் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம். அவர்கள் இந்த மண் சரிவு வருவது தொடர்பாக ஆய்வறிக்கை கொடுத்த பின்னர் தான் வீடு கட்ட முடியும். எனவே நிலத்தை அடையாளம் காணாமல் அது செய்ய முடியாது. அவர்களது அந்த ப்ரொசீஜர் ஒன்று இருக்கும் தானே, அந்த கட்டட ஆய்வு. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், அந்த இடம் அந்த நிலம் மண்சரிவுக்கு வாய்ப்பு உள்ள இடமா என பார்ப்பதற்கு காணி உறுதியை கேட்கிறார்கள். அதான் பொதுவான நடைமுறை. அப்போ எப்படி நிலத்தை தெரிவு செய்ய விடாமல் நிலத்துக்கு காணி உறுதி இல்லாமல் எப்படி வீடு கட்டு செல்வது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போது கேள்வி கேட்பாங்க, கடந்த காலத்தில் இந்த சிக்கல்கள் இருந்துதான் காணி உறுதி பெற்றுக் கொடுக்கிற ஒரு நடைமுறை 2019 காலத்தில் 18, 19, 17 வந்துவிட்டது. அதிலிருந்து ஒரு முன்னேற்றகரமாக காணி உறுதியை வழங்கிவிட்டு வீடமைப்புக்கு செல்வதுதான் இந்த கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவதும் சரியான நடைமுறையாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன். அதாவது இந்த தேர்தல் வாக்குறுதி மாத்திரமல்ல, ஒரு பொது நடைமுறையாக, உலக பொது நடைமுறையாக கூட இருக்கும் நான் நினைக்கிறேன். அதில் தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளம் 1,700 ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இல்லை, அது யாராவது சொன்னால் அதை நான் மறுப்பேன். இந்த அறிக்கையை வைத்துக்கொண்டு 1,700 ரூபாய் சம்பளத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தரும் என எழுத்தில் இல்லை, அவர்களது கொள்கை அறிக்கையில் இல்லை. அது இல்லைங்கிறது மட்டுமில்லை, அது இன்னொரு விஷயம் இருக்கு, நீங்க கேட்டதால சொல்கிறேன். சம்பள விஷயம் தொடர்பாக இந்த அரசாங்கம் நல்ல ஒரு பணி செய்திருக்கிறார்கள், இந்த கொள்கை அறிக்கையோடு தொடர்புடையதாக. அதை நாங்கள் தெளிவுபடுத்துவோம். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலங்கையிலே நடைமுறை இருக்கக்கூடிய சம்பள கட்டமைப்பை மாற்றி அமைப்போம் என்பது இவர்களது வாக்குறுதிகளில் ஒன்று. வேறொரு வாக்குறுதி, தொழில் சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளிலே இருக்கிறது. நாங்கள் தெளிவாக அதனை பார்க்கலாம். அது என்ன சார், கட்டமைப்பை மாற்றி அமைப்போம். இந்த கட்டமைப்பு மாற்றம் அரசாங்க ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் இவ்வளவு என்றால் அதில் 10,000 கூட்டுவது, அந்த மாதிரி தான் அடிப்படை கட்டமைப்பு சம்பளம். இதில் மிக முக்கியமான கட்டமைப்பு மாற்றமாக நான் பார்ப்பது, இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக கடந்த 2024 டிசம்பர் என்று வைத்துக்கொள்வோமே, டிசம்பரின் போது அடிப்படை சம்பளம், நாளாந்த கூலிக்கு வேலை செய்கின்ற தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளம் 380 ரூபாய். இவர்கள் அமைச்சரவைக்கு சென்று பாராளுமன்றத்திற்கு சென்று சட்டம் நிறைவேற்றி இப்பொழுது வரவு செலவு திட்டத்திலும் நடைமுறைப்படுத்துகிறார்கள். 1 வருட காலப்பகுதிக்குள் அந்த 380 இப்போது 1020 ஆகி வருகின்ற ஜனவரி மாதம் 2026 ஜனவரி ஆகும்போது நாட்கூலி சம்பளம் பெறுகின்ற ஒருவரின் சம்பளத்தொகை 1,200 ரூபாவாக உயர்கிறது. இது ஒரு நல்ல திட்டம். நான் பாராளுமன்றத்தில் இருக்கும்போது தொடர்ச்சியாக குரல் கொடுத்திருக்கிறேன். இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது, இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. அதை தான் நான் சொல்ல வரேன். நல்ல விஷயத்தை ஏற்றுக்கொள்ள தானே வேணும். அரசாங்கம் செய்திருக்கிறார்கள்.
பிரச்சனை மரபுக்கு இருக்கிற நீங்கள் கேட்ட கேள்வியோடு வந்தால் இந்த கட்டமைப்பு மாற்றம் நாட்கூலி பெறுகின்ற ஊழியர்களுக்கான சம்பள கட்டமைப்பை மாற்றி 380 ஒரு வருட கால இடைவெளிக்குள் 1200 ரூபாயாக மாற்றுகின்ற அளவுக்கு சட்ட திருத்தங்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய பின்னரும் நாட்கூலி சம்பளம் பெறுகின்ற தோட்ட தொழிலாளர்கள் இப்போது பெற்றுக்கொண்டிருக்கிற சம்பள அதிகரிப்பு இடம்பெறவில்லை. ஏன் அது? அதான் சிக்கல். அதில் சிக்கல் என்னென்றால் அந்த தோட்ட தொழிலாளர்கள் சம்பளம் பெறுகின்ற முறைமை வைக்கப்பட்டிருப்பது இவர்கள் செய்திருக்கிற சம்பள திட்ட கோட்பாடுகளுக்கு மாறான ஒரு முறைமையில் இருக்கிறார்கள். அது இலங்கையிலே இருக்கக்கூடிய இதான் இந்த தோட்ட தொழிலாளர் சம்பளம் பிரச்சனை புறையோடி போயிருக்கிற காரணம் இதான். ரொம்ப இலகுவாக நாங்கள் சொல்லிவிடலாம். அது எந்த அளவு தூரம் புறையோடி போயிருக்கிறது என்றால் தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக இந்த அறிக்கையிலே அவர்கள் சொல்லுகின்ற பக்கம் ஒன்றுக்கு தான் இது ஆங்கிலத்தில் என்றபடினால் ஆங்கிலத்திலே அது இல்லை. நான் சொல்ல வருகிற விஷயம் சிங்கள மொழிபெயர்ப்பிலும் அல்லது சிங்கள மூல புத்தகத்திலும் தமிழிலும் படங்கள் சேர்த்திருக்கிறார்கள். அந்த சம்பளம் அதிகரிப்பு தொடர்பான விடயங்களில் சேர்க்கப்பட்டிருக்கிற படம் யாரும் இன்டர்நெட்டில் போய் தேடி பார்க்கலாம். ஒரு பெண்ணை குழந்தெடுக்கிற ஒரு தமிழ் பெண்ணிட படம் தான் இந்த சம்பள அதிகரிப்பு சம்பந்தமான விஷயங்கள் உள்ள இடத்துல போட்டப்பட்டிருக்க படம். துரதிஷ்டம் என்னன்னா அதுக்கு கீழே அவங்களுக்கு சம்பள உயர்வை பற்றி பேசல. இதை நாங்கள் இப்படி சிரித்தால் கூட ஒரு துயரமான ஒரு சம்பவம். ஆனால் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இந்த கொள்கை அறிக்கையின் கடைசி பகுதிகளிலே குளோபல் சிட்டிசன் எனப்படுகின்ற ஒரு சர்வஜன ஒரு ஒரு பாத்திரமாக யூனிவர்சல் சிட்டிசன் என்கின்ற குளோபலால் யூனிவர்சல் சிட்டிசன் என்கின்ற சில பகுதியிலே சில முன்மொழிவுகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒன்றாக வாழ்க்கை செலவுக்கு ஏற்றாற்போல் இது மிக முக்கியமான வசனம் முக்கியம். வாழ்க்கை செலவுக்கு ஏற்றாற்போல் மலையக தமிழ் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இது நான் பார்க்கிற விஷயம், இதில் இனவாதம் இல்லை, பார்க்கிற விஷயம் அது எப்படி தொழிலாளர்களில் தமிழ் தொழிலாளர்கள் என்கின்ற ஒரு வசனம் வரலாம். எனவே இந்த முறைமைக்குள் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த முறைமைக்குள் ஒரு சிக்கல் இருக்கிறது. இந்த தொழிலாளர்கள் இந்த நாட்டின் கட்டமைப்புக்குள் தொழிலாளர்களாக வைக்கப்பட்டிருப்பதிலேயே ஒரு சிக்கல் இருப்பதன் காரணமாகத்தான் ஒரு கொள்கை அறிக்கையிலும் கூட சம்பளம் பேசப்பட வேண்டிய ஏரியாக்கள் விஷயம் பேசப்படாமல் வேறொரு பகுதிக்குள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை நுணுக்கமாக அவதானித்து தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை என்பதை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த 1700 ரூபாய் சம்பளம் என்பது இங்கே அந்த திகதியோடு சொல்லப்படவில்லை. ஆனால் வேறொரு இடத்தில் வாழ்க்கை செலவு புள்ளிக்கு ஏற்றவாறு தடுக்கப்பட்டிருக்குது. மறுபக்கமாக சொன்னால் 1700 ரூபாய் மேடையில் சொல்லப்பட்டது. இப்போ கேட்கலாம் 1700 ரூபாய் எங்கேருந்து வந்தது என்றால் அவர்களது அரசியல் மேடைகளிலே சொல்லப்பட்டது. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதி, நான் பல வாக்குறுதிகள் இருக்கிறது, நான் முக்கியமாக பேசப்படுகிறதை மட்டும் குறிப்பிட்டு சொல்கின்றேன். இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விடயம். இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் இருக்கின்ற சூத்திரதாரிகளை நாங்கள் கண்டுபிடிப்போம் என்று அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அதன் பிறகு ஒரு அண்மை காலமாக ஒரு கடந்த ஏப்ரல் மாதம் என்று நினைக்கிறேன் ஜனாதிபதி அனுரகூட சொல்லியிருந்தால் நாங்கள் ஏப்ரல் 21க்கு முதல் நான் சூத்திரதாரை வெளிப்படுத்தினேன் என்று சொல்லியிருந்தேன். அதன் பிறகு நிசாங்காரியப்பர் கூட பார்லமன்றத்திலே பிக் பாஸ் கண்டுபிடித்து விட்டார்கள் என்று ஒரு ட்விட்டர் பதிவை போட்டு அது சர்ச்சையாக மாறி அதுவும் பேசப்பட்டு வந்தது. இப்போ இந்த வாக்குறுதிகளுக்கான இந்த விசாரணைகள் நடக்கிறதா அல்லது இது எந்த அளவு தூரம் முதலில் நாங்கள் இதனை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் சொல்ல வேண்டும். இந்த ஆங்கில பதிப்பிலே 114வது பக்கத்திலே இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அது சொல்லப்பட்டிருக்கிற விதத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த தாக்குதல் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் யாருக்கென்றால் அதான் முக்கியம். நாங்கள் அப்படி தான் இதை கண்காணிப்போம். டேக்கன் எகெயின்ஸ்ட் த பொலிட்டீஷியன் அண்ட் பப்ளிக் ஆஃபீஷியல்ஸ், அரசியல்வாதிகள், அதிகாரிகள். ஆமாம், யாருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை அரசியல்வாதிகளுக்கும் அரச அதிகாரிகளுக்கும் who were found guilty, யாரெல்லாம் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அது உச்ச நீதிமன்றத்தின் ஊடாகத்தான் எடுக்கப்படும். ஆனால் யார் என்பது ஒரு ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருக்கிறது இங்கே. அதான் மறுபக்கம் பார்க்க போனால் அரசியல்வாதிகள் இல்லாட்டி அரசியல்வாதிகள் அரசியல் அதிகாரத்தை செய்திருக்கிறார்கள் போன்ற ஒரு தோற்றப்பாடு வருகிறது. எனவே அந்த வாக்குறுதி அவ்வாறு நிறைவேற்றப்பட்டதா என்கின்ற கண்காணிப்பு எங்களோடு இருக்கிறது. இப்போதைக்கு நாங்கள் கண்காணிப்பு இருக்க, நீங்கள் சொன்னீர்கள் உங்கள் கேள்வியின் போது அல்லது உரையாடலின் போது சொன்னீர்கள் ஜனாதிபதி இந்த ஏப்ரல் ஈஸ்டருக்கு நாங்கள் குறிப்போம் அதன் சொல்லி அடுத்த நாள என்னவோ முன்னே ஜனாதிபதி அமைத்த குழு தயாரித்த அறிக்கையை, முழுமையான அறிக்கையை குற்ற விசாரணை பிரிவுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டும்தான் இப்போதைக்கு நாங்கள் அவதானிக்கிற விஷயம். இதனை இவர்கள் சொல்லியிருக்கிற இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ஒரு நகர்வு நடந்திருக்கிறது.
அது இவர் தயாரித்த அறிக்கையும் இல்லை, இவர் தலைமைக்கு தயாரிக்கப்பட்ட முன்னே ஜனாதிபதி தயாரிக்கப்பட்ட அறிக்கையை ஒரு விசாரணைக்காக குற்றப்புலனாய்வகத்திலே கொடுத்திருக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு நடந்திருக்கு. ஆனால் இது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனை நினைக்கிறேன், சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை என்பதால், உலகளவிலே பேசப்பட்ட ஒரு பிரச்சனை என்பதால் விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இவர்கள் அதை பற்றி வெளியில் பேசாமல் இருப்பார்களோ? நாங்கள் வெளியிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் வைக்கவில்லை. நாங்கள் அவதானித்த அடிப்படையில் இது குற்றப்பகுதிக்கு போயிருக்கிறது என்பது முக்கியம். ஆனால் இது தொடர்பான எதிர்பார்ப்பு மக்களிடத்திலே ஒரு அவசரமாக அல்லது சீக்கிரமாக எதிர்பார்க்கிறார்கள். இந்த அரசாங்கத்தின் கண்டுபிடிப்பு அல்லது இந்த விஷயங்கள் என்பது இதோட மற்றெல்லாம் பார்க்கலாம். குற்றச்செயலில் ஈடுபடுவதை கண்டுபிடிப்பது, ஊழல் செய்வதை கண்டுபிடிப்பது, அதெல்லாம் வேகமாக நடக்குது தானே. போதைக்கு எதிரான அதெல்லாம் அதுலேயும் அரசியல்வாதிகள் எல்லாம் சிக்குகிறார்கள் தானே. எனவே அது மாதிரியான ஒன்று தானே இதுவும். அப்போ இதில் ஏன் அந்த வேகம் குறைவு? இதிலும் அரசியல்வாதிகள் சம்மந்தப்படுகிறார்கள். அந்த கேள்வியை முன்வைக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்வது போல பல்வேறு ஒரு 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 சென்சிட்டிவ் விஷயம், சர்வதேச ரீதியாக பேசப்பட்ட விஷயம் என்கின்ற வகையில் காலம் எடுக்கலாம். ஆனால் இவர்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அளவுக்கு இந்த 4.5 ஆண்டு காலத்தை கடந்து செல்ல முடியாது. அதற்குள் இந்த 1333 வாக்குறுதிகளை இல்லை, இதில் ஒரு பிரதானமான வாக்குறுதி இது. ஏனென்றால் திகதி சொல்லப்பட்டு இந்த திகதி நடைபெற்ற தாக்குதல் அல்லது குற்றவாளி என்று சொல்ல சந்தேகத்துக்குரிய ஒரு கில்ட்டியாக அரசியல்வாதிகளையும் பொது சேவை அதிகாரிகளையும் இவர்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்கள், குறித்து காட்டுகிறார்கள் என்கிற போது அந்த பிரச்சனை ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்க வேண்டிய விஷயம்தான். நாங்கள் அவதானிப்பிலே மிக முக்கியமாக இருக்கிறோம். நாங்கள் அவதானித்த ஒரு விடயம் இப்போதே ஒரு அவ்வளோதான் நாங்கள் சொல்லலாம். அங்கே நடப்பது என்னவென்பதை நாங்கள் அடுத்த 6 மாத காலத்துக்கு முன்பதாக ஏதாவது கிடைத்தால் நாங்கள் மேலதிகமாக அப்டேட் செய்யலாம். இறுதியாக இந்த 6 மாத காலத்திற்குள் என்பிபி அரசாங்கம் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் பாஸா ஃபைலா இல்லை வி குட்டா குட்டா? இது ஒரு டேர்ம் டெஸ்ட் அப்படி தானே சொல்லலாம். முதல் 3 மாத கால பகுதியில் அதில் ஸ்போர்ட்ஸ் வந்திருக்கும், மாணவர்கள் அப்போதான் வகுப்பறைக்கு பயிற்சி தவணை பரீட்சை அந்த மாதிரியான சூழல் எல்லாம் பார்க்கின்ற போது, புதிய அரசாங்கம் புதிய அமைச்சரவை என்று பார்க்கிற போது கடனை திருப்பி செலுத்துகிற சுமை, இவர்களது பொருளாதார கொள்கை ஏனைய அரசாங்கத்திலிருந்து வேறுபட்ட கொள்கையாக இருக்கும் என எதிர்பார்த்தும் அது இருக்க முடியாத சூழ்நிலை, இப்படியாக பார்க்கிற போது ஒட்டுமொத்தமாக எனக்கு தனிப்பட்ட ரீதியாக வெவ்வேறு விமர்சனங்கள் இருந்த போதும் கூட ஒரு மதிப்பாய்வாளராக நான் சொல்லக்கூடிய விஷயம், இவர்கள் அடியெடுத்து செல்லுகின்ற பாதை இதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தை காட்டுகிறது. அந்த நோக்கத்தை காட்டுவதற்கான படிமுறைகளை நேரம் சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த அறிக்கையை, இது கட்டாயம் சொல்ல வேண்டிய விஷயம், இந்த அறிக்கையை ஒரு அரசியல் அறிக்கையாக மாத்திரம் வைக்காமல் இதுதான் 5 ஆண்டுக்கான அவர்களது அபிவிருத்தி உபாயமாக அமைச்சரவையிலே பத்திரம் சமர்ப்பித்து உறுதி செய்திருக்கிறார்கள். இப்போ இது மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்போது இது தேர்தல் அறிக்கையோடு அவர்கள் விடவில்லை, ஒரு அரசாங்க அறிக்கையாக மாற்றியிருக்கிறார்கள். ஆமாம், நிச்சயமாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் செய்திருக்கிறார்கள். அதனை நடைமுறைப்படுத்துவதற்காக, அதை கண்காணிப்பதற்காக உள்ளார்ந்த குழுவை நியமித்திருக்க 11 பேர் கொண்ட குழு, அல்லது அதனூடாக இதனை அமுல்படுத்துவதன் ஊடாக பொருளாதார வளர்ச்சியை 5% அடைவதற்காக அதை கண்காணிப்பது. நான் கேள்விப்பட்டது போல் ஒவ்வொரு அமைச்சுக்களுக்கும் குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக ஒரு மெக்கானிசம், ஒரு பொறிமுறையை உருவாக்கி இருக்கிறார்கள். அதைத்தான் நான் இங்கே நல்ல பகுதி என நான் சொல்கிறேன். எனவே அவர் செய்வதற்கான முயற்சியை ஒரு அரசியல் கோரிக்கையாக மாத்திரம் விடாமல் தங்களது அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக சேர்த்து கொண்டு முன் செல்வது. இன்னும் ஒரு கட்டத்தில் சொன்னால் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலைத்திட்டத்தின் ஊடாக இந்த உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு அமைச்சுக்களும் பாடசாலைகளும் இது போன்ற அரசு நிறுவனங்கள் செயற்படும் இடத்து அவை ஒழுங்காக செயற்பட்டால் தேசிய உற்பத்தி திறன் விருதை அதன் அடிப்படையில் கொடுப்பதற்கான ஒரு முன்மொழிவும் அமைச்சரவை பத்திரம் கூட சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நான் சொன்ன அந்த அமைச்சரவை பத்திரத்துக்குள்ள வருது. அந்த அமைச்சரவை பத்திரத்தை நாங்கள் விரிவாக பேசவில்லை, வருது. எனவே இதனை நடைமுறைப்படுத்துகின்ற நிறுவனங்களுக்கு விருதை அறிவிக்கிற அளவுக்கு இதில் ஈடுபாடை காட்டுகிறார்கள், அர்ப்பணிப்பை காட்டுகிறார்கள் என்கின்ற அடிப்படையில் முதல் 6 மாத கால பயணத்தின் எடுப்பு ஸ்டார்ட் அப், அதாவது முதல் அந்த 20 ஓவர்களில் முதல் 6 ஓவர் என்கிற அந்த 20 மேட்சில் நாங்கள் முதல் 6 ஓவரை நல்ல பாஸ் பண்ணியிருக்கிறார், விக்கெட் விழாமல் ரன்னை அடித்திருக்கிறார்கள். இனிதான் அந்த ஆட்டம் இருக்கிறது, ஆடிய வெற்றியை நோக்கி போவது என்பது இனி 4 வருட காலத்தில் நான் நினைக்கிறேன். நாங்கள் 4 வருட வரைக்கும் பொறுமை தாக்க தேவையில்லை. அடுத்த 6 மாதத்தில் இதே போல உங்களை சந்திக்கலாம், இதே போல அறிக்கையை சந்திக்கலாம். அப்போது இன்னும் சுவாரஸ்யமான விடயங்கள் நடைபெற்றிருக்கலாம். நான் நினைக்கிறேன் இதை விட அந்த அறிக்கை இன்னும், ஏன்னா இதில் நாங்கள் இதற்கான அறிமுகத்தை எல்லாம் அதிக நேரம் செலவழித்திருக்கிறோம், எப்படி நாங்கள் செய்கிறோம் அதெல்லாம் அதில் தேவைப்படாது. முதல் அறிக்கை வந்திருக்காங்க, நாங்கள் நேரடியாக ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு செக்டராக பார்த்து
கல்வியிலே நடக்கிறது, சுற்றுலாவிலே நடக்கிறது என்பதை தனித்தனியாக பேசுவதற்கான சூழலை நான் நினைக்கிறேன். இன்னும் 6 மாத காலம் என்பது இப்பொழுது 4 மாதம் முடிந்துவிட்டது. இன்னும் ஒரு 2-3 மாதங்களில் நான் நினைக்கிறேன் மீண்டும் நாங்கள் சந்தித்து அது குறித்து உரையாடலாம். தொடர்ந்து கலந்துரையாடுவோம். அப்போது இந்த ஒரு 50% போட்டுக்கொள்ளுமா இந்த கவர்மெண்ட் இந்த விஞ்ஞானம்? இல்லை, அதை நான் இப்போது எதிர்கூற முடியாது. அதான் சொல்கிறேன், நான் ஒரு கண்காணிப்பாளராக அனுமானிக்க முடியாது. இது ஒரு விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறையாக நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வாசிக்கிறோம். எனக்கு 299 அமைச்சரவை பத்திரம் என்று நான் சொன்னேன்ல, ஒவ்வொன்றையும் நான் வாசிச்சிருக்கேன். அந்த கிடைக்கக்கூடிய தகவலை முழுமையான எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவலை ஒட்டுமொத்தமாக வாசிச்சிருக்கிறோம். அந்த வரவு செலவு திட்டத்தை ஒட்டுமொத்தமாக வாசித்து தான் அதில் கண்டுபிடிக்கிறோம். இது இருக்குது இதை சொல்லியிருக்கிறார், இதோடு ஒப்பிடுகிறோம். அப்படி ஒரு பெரிய ஒரு பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அதனை அப்படி செய்து கொண்டு நான் ஒரு அனுமானமாக சொல்ல முடியாது. நான் வேண்டுமென்று எதிர்க்கத்தை சொல்லவும் இல்லை. இருக்கின்ற விடயங்களை நாங்கள் அப்படியே கண்காணிப்பாக முன்னெடுத்து கொண்டு செல்லுகின்றோம். நன்றி. எங்களோடு இணைந்து இவ்வளவு நேரமும் ஒரு நல்ல பல தகவல்களை தந்தமைக்காக மீண்டும் மற்றொரு வானத்தில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.